വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് നമുക്ക് ഒരിക്കൽ കൂടി മടങ്ങി വരാം. வாசித்த வேதபகுதிக்கு நேராய் ஒரு முறை கூட நாம் திரும்பி வாசிக்கலாம். வாசிக்கிறேன். வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ജോസഫ് യോസേപ്പ് വാർദ്ധക്യത്തിലെ മകനായതുകൊണ്ട് അപ്പൻ അവന് പലവിധമായ അങ്കി തയ്പ്പിച്ചു കൊടുത്തു. யோசேப்பின் தகப்பனாய் இருக்கக்கூடிய யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே இந்த யோசேப்பு, ஆமென், ஹல்லேலூயா, இந்த யோசேப்புக்கு பலவர்ணமான அங்கியை அவனுக்கு உடுத்திவித்தார். യാക്കോബ് ജോസഫിനെ എല്ലാ മക്കളെക്കാട്ടി അധികമായി സ്നേഹിച്ചു. இந்த யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளை விடவும் இந்த யோசேப்பை மிகவும் அதிகமாய் அவர் நேசித்தார். അധികമായി സ്നേഹിച്ചതിന് ഒരു റീസൺ ഉണ്ട്. ஆமென். இந்த யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்ததற்குரிய காரணமும் உண்டு. ജോസഫ്, இந்த யோசேப்பு തന്റെ മാതാപിതാക്കൾക്ക് ഏറ്റവും അനുസരണമുള്ള ഒരു മനുഷ്യൻ. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக அவர் இருந்தார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ജോസഫിനെ പോലെ നമ്മളും അനുസരണമുള്ളവരായിരുന്നാൽ നമ്മുടെ മാതാപിതാക്കൾ നമ്മളടുത്ത് നല്ല സ്നേഹം കാണിക്കും. யோசேப்பை போலவே நாமும் நம் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் நமக்கும் அவர்கள் அப்படிதான் நேசிப்பார்கள். നല്ല അനുസരണം ഉണ്ടെങ്കിൽ ജോസഫിന് കിട്ടിയതുപോലെ നമുക്കും കിട്ടും. ஆமென். நல்ல ஆசீர்வாதங்கள், ஆமென், யோசேப்புக்கு கிடைத்தது போலவே நமக்கும் கிடைக்கும். ചോദിക്കാതെ നല്ല ഡ്രസ്സുകൾ കിട്ടും. ஆமென். வேலைக்கு நல்ல, ஆமென், உடைகள் கிடைக்கும். കേൾക്കാതെ തന്നെ കിട്ടും. இங்க கேட்காமலேயே கிடைக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ജോസഫ് യാക്കോബിനോട് പോയി എനിക്ക് പലവിധമായ കളറുള്ള അങ്കി വേണമെന്ന് പറഞ്ഞില്ല. யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் போய் எனக்கு பலவர்ண அங்கி வேண்டும், எனக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ചോദിക്കാതെ വന്നു. ஆமென். யோசேப்பு கேட்காமலேயே, ஆமென், யாக்கோபு கொடுத்தார். നിങ്ങൾ മാതാപിതാക്കൾക്ക് കീഴ്പ്പെട്ട് നല്ല അനുസരണമുള്ളവരായിരുന്നാൽ, நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, ஆமென், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் നല്ല ഡ്രസ്, நல்ல Dress, നല്ല ഫുഡ്, நல்ல ஃபுட், നല്ല സ്നേഹം, நல்ல അன்பு, നിങ്ങൾക്ക് എന്താണോ ആഗ്രഹം, உங்களுக்கு எது தேவையோ അത് ചോദിക്കാതെ തന്നെ തന്നോണ്ടിരിക്കും. அது நீங்க கேட்காமலேயே அது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். സെയിം പ്രോസസ്. ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ നിങ്ങൾ അനുസരണമുള്ളവരായിരുന്നാൽ, அதே போல தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கும்போது, നല്ല അനുസരണമുള്ള വ്യക്തികളായിരുന്നു, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள நபராக இருக்கும்போது ചോദിക്കാതെ ദൈവം കാര്യങ്ങൾ ചെയ്തു തരും. நீங்கள் கேட்காமலேயே தேவன் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தானே அறிந்து செய்து கொடுப்பார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ബെഗറിനെ പോലെ ദൈവസന്നിധിയിൽ പോയിരുന്ന് താ 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 എന്ന് ചോദിക്കണ്ട. ஒரு பிச்சைக்காரரை போல தேவ சமூகத்தில் போய் இதை தாருமாண்டவரே தாருமாண்டவரே என்று கேட்க அவசியம் இருக்காது. ദൈവത്തിന്റെ കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ഉത്സാഹത്തോടെ ചെയ്താൽ മതി. தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் உற்சாகமாய் செய்தாலே போதும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവത്തിന്റെ കാര്യങ്ങൾ ഉത്സാഹത്തോടെ ചെയ്യണം. தேவனுடைய காரியத்தை நீங்கள் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். ആമേൻ. എന്താണ് നമ്മൾ കർത്താവിന് നമ്മൾ കർത്താവിന്റെ രൂപം ഉണ്ടാക്കി വെച്ചിട്ട് ബിരിയാണി, പാല് അതൊക്കെ കൊടുക്കേണ്ട ആവശ്യമില്ല. ஆமென். கர்த்தரை ஒரு சித்திரமாக வரைந்தோ உருவத்தை உண்டு பண்ணியோ அங்கே பால், பிரியாணி இதெல்லாம் வைக்க அவசியம் இல்லை. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഒരു മനുഷ്യന് ചെയ്യുന്നത് നിങ്ങൾ എനിക്ക് ചെയ്യുന്നതിന് തുല്യമാണ്. ஒரு மனுஷருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். നിങ്ങൾ സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്താൽ അത് ദൈവത്തിന് ചെയ്തതുപോലെയാണ്. சபைக்காக எதையாகிலும் செய்தால் அது தேவனுக்கு செய்ததற்கு சமமானதாக இருக்கிறது. നിങ്ങൾ സമയത്തിന് ആരാധനയ്ക്ക് വരുന്നത് അത് ദൈവത്തോടുള്ള സ്നേഹമാണ്, അനുസരണമാണ്. நீங்கள் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவது என்பது தேவனோடு காண்பிக்கிற கீழ்ப்படிதலும் அவரை நேசிக்கிற நேசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. നിങ്ങൾ നേരത്തെ വന്ന് ആലയത്തെ വൃത്തിയാക്കി ഇടുന്നതും കസേര ചെയറെല്ലാം പറക്കി ഇടുന്നതും ഒക്കെ ഓർഡറായി ഇടുന്നതൊക്കെ ദൈവസന്നിധിയിൽ അനുസരണമുള്ള കാര്യങ്ങൾ. நீங்கள் ஆராதனைக்கு முன்னமே கடந்து வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணி நாற்காலிகளை ஒழுங்காய் அடுக்கி நீங்கள் ஆமென் ஆராதனையை ஆமென் ஆயத்தப்படுத்துவீர்களே என்றால் அது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் அவரை நேசிப்பதற்கும் அடையாளமான ஒன்றாய் இருக்கிறது. നിങ്ങൾ മുതിർന്നവരെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിന്റെ അടയാളമാണ്. நீங்கள் முதியோர்களை ஆமென் உதவி செய்வது
நேசிப்பது தேவனுடைய அன்புக்கு அடையாளமாயிருக்கு. നടക്കാൻ കഴിയാത്ത ഒരാളിനെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് ദൈവ സ്നേഹമാണ്. நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்க அல்லது கையை பிடித்து வழி நடத்த நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது தேவன் மேல் நீங்க காட்டுகிற அன்பிற்கு சமானம். ഏതെങ്കിലും നടക്കാൻ കഴിയാത്ത അമ്മ വന്നു കഴിഞ്ഞാൽ കൈ പിടിച്ച് ചർച്ചിൽ കൊണ്ടുവരണം. ஆமென். ஏதாவது நடக்க முடியாமல் ஏதாவது தாய்மார்கள் வருவார்கள் என்றால் அவருடைய கைகளை பிடித்து நீங்கள் இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும். ഇതെല്ലാം ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തെ കാണിക്കുന്നു. இது எல்லாமே தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ജോസഫിന് അപ്പൻ എന്ന് പറഞ്ഞ ഭയങ്കര സ്നേഹമായിരുന്നു. யோசேப்புக்கு தன் தகப்பன் என்று சொன்னால் அவ்வளவு நேசம் அவருக்கு இருந்தது. ജോസഫ് അപ്പനെ വിട്ട് വലത്തോട്ടോ ഇടത്തോട്ടോ പോയില്ല. இந்த யோசேப்பின் தகப்பனை விட்டு இடது பக்கத்திலோ வலது பக்கத்திலோ அவன் திரும்பாதவனாயிருந்தான். അവൻ അപ്പനോട് പറ്റിയിരുന്നു. அவன் தன் தகப்பனோடு இணைந்தவனாய் சேர்ந்தவனாயிருந்தான். അപ്പനോട് പറ്റിയിരുന്നപ്പോൾ தகப்பனோடு சேர்ந்திருந்த போது അപ്പനിൽ നിന്നും മൾട്ടി കളർ ഡ്രസ് കിട്ടുകയാണ്. தகப்பனிடத்திலிருந்து தனக்கு பல வருண அங்கி உள்ள ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். ഇന്ന് പകൽ നീ ദൈവത്തോട് പറ്റിയിരുന്നാൽ, நீங்கள் இந்த பகலிலே தேவனோடு சேர்ந்திருந்தால் നിനക്കൊരു മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി ദൈവം ഒരുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. உங்களுக்கு தேவன் பல வருணமான ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി, ஓ பல வருணமான ஊழியங்கள், മൾട്ടി കളർ ഗിഫ്റ്റ്, ஓ பல வருணத்தில் உள்ள கிருபை வரங்கள், മൾട്ടി കളർ பல வருணம் ഫ്രൂട്ട്സ്, ஓ கனிகள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇതെല്ലാം നമുക്ക് വേണ്ടി ദൈവം ഒരുക്കി വെച്ചിരിക്കുകയാണ്. எல்லாவற்றையும் தேவன் நமக்காகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഗിഫ്റ്റ് താ എന്ന് ചോദിക്കണ്ട. வரங்களை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டாம். ദൈവത്തോട് പറ്റിയിരുന്നാൽ മതി. தேவனோடு இணைந்திருந்தாலே போதும். ഓട്ടോമാറ്റിക്കലായിട്ട് ഗിഫ്റ്റുകൾ ഓപ്പറേറ്റ് ആകും. தானாகவே உங்களில் அவருடைய கிருபை வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். നീ യൂസ് ചെയ്യുന്ന ഗിഫ്റ്റ് മഴവില്ലിന്റെ കളറിന്റെ തിളക്കമുണ്ട്. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கிருபை வரங்கள் வானவில்லுக்கு இருக்கக்கூடிய பல வருடத்தில் உள்ள வண்ணத்தை போல் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ഫലം പല വർണ്ണങ്ങളെ പോലെയാണ്. ஓ உங்களிலிருந்து புறப்படக்கூடியதான கனிகளானது அது பல வருட ஆமென் கலரை போல் இருக்கிறது. ഫലങ്ങളെല്ലാം ഒരു കളറല്ല. ஆமென். எல்லா பழங்களும் ஒரே நிறத்தை சார்ந்தது அல்ல. ഗ്രേപ്പിന് ഒരു ബ്ലാക്ക് കളറാണ്. ஆமென். திராட்சை பழத்திற்கு ஆமென் கருப்பு கலரா இருக்கிறது. ഓറഞ്ചിന് ഓറഞ്ച് കളറാണ്. ஆமென். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர். ആപ്പിളിന് ഒരു മെറൂൺ കളറാണ്. ஆமென். ஆப்பிளுக்கு மெரூன் கலர். ബനാനയ്ക്ക് യെല്ലോ കളറാണ്. ஆமென். வாழைப்பழத்திற்கு மஞ்சள் கலர். അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെ ഡിഫറന്റ് കളർ പോലെ இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் வித்தியாசமான கலர் இருப்பது போல നിന്റെ ഓരോ ക്യാരക്ടറിന് ഓരോ കളറുണ്ട്. உங்களுடைய ஒவ்வொரு சுபாவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கிறது. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். വിശുദ്ധി വെള്ളയെ കാണിക്കുന്നു. பரிசுத்த வெள்ளையை காண்பிக்கிறது. പച്ച സമൃദ്ധിയെ കാണിക്കുന്നു. ஆமென். பச்சை அது செழிப்பை காண்பிக்கிறது. നീല അധികാരത്തെ കാണിക്കുന്നു. நீலம் அதிகாரத்தை காண்பிக்கிறது. ഇങ്ങനെ ഓരോ കളറിന് ഓരോ മീനിങ്സുകളുണ്ട്. இப்படி ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അനുസരണ അപ്പനോട് പറ്റിയിരുന്നവനെ ஆமென். ஆமென். இந்த தகப்பனோடு சேர்ந்து இருந்தவனுக்கு മൾട്ടി കളർ ഡ്രസ് അണിയിക്കുകയാണ്. ஆமென் பல வருடத்திலான அங்கியை தருப்பிக்கிறார். ഇന്ന് പകല് മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പുറത്തു പോകുമ്പോൾ இந்த பகலிலே இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வெளியே போகும்போது നീ പോലും അറിയാതെ உங்களுக்கே தெரியாமல் നിന്റെ മേൽ ഒരു മൾട്ടി കളർ ഡ്രസ് ദൈവം ഇടാൻ പോകും. உங்கள் மேலே பல வருணமான அங்கியை கர்த்தர் தரிப்பிக்க போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ഒരു വർണ്ണ അങ്കിയെല്ലാം മൾട്ടി കളർ. ஆமென். ஆமென். தேவனுக்கு அப்படி செய்தால் அப்படி பல வருணமான கலர் உண்டு. ഒരു കളർ അല്ല, ஒரு கலர் அல்ல, മൾട്ടി കളർ. பல வருணத்தில் உள்ள கலர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். റെസ്പെക്ട് യുവർ പേരൻസ്. உன்னுடைய ஆமென் பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். അപ്പനും അമ്മയും മരിച്ചതിന് ശേഷമല്ല അവരെ സ്നേഹിക്കേണ്ടത്. தகப்பனும் தாயும் மரித்து போனதற்கு அப்புறம் நீங்கள் அவர்களை நேசிக்க கூடாது. പല മക്കളും മരിച്ചതിന് ശേഷം സ്നേഹിക്കുന്നത്. அநேக பிள்ளைகள் அப்படித்தான் தாய் தகப்பன்மார் மரித்ததுக்கு பின்புதான் அவர்கள் மேல் ஆசை வார்த்தைகளை சொல்கிறார்கள். ഹല്ലേലൂയ. സ്നേഹിക്കുന്നത്. நேசிக்கிறார்கள். മരിച്ചതിന് ശേഷം மரித்ததுக்கு பின்பு 10 അടി ഹൈറ്റുള്ള ഫ്ലെക്സ് അവിടെ അവിടെയായിട്ട് കൊണ്ട് കെട്ടി. 10 அடி உயரத்தில் உள்ள ஃப்ளெக்ஸை கட்டி வைக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവിടെ എവിടെയായിട്ട് പോസ്റ്റർ ഒട്ട് ചോദിക്കുന്നു. ஆமென். அங்க எங்கேயோ போஸ்டர் ஒட்டி வைக்கிறாங்க. നല്ല വിലപിടിപ്പുള്ള ഡ്രസ് ധരിപ്പിക്കുന്നു. நல்ல விலை மதிப்புள்ள Dress உடுத்துகிறார்கள்.
നല്ല ശവപ്പെട്ടി വാങ്ങുന്നു. நல்ல சவப்பெட்டியையும் வாங்குறாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നല്ല പിയേഴ്സ് സോപ്പ് ഫുള്ള് തേച്ച് കുളിപ്പിക്കുന്നു. நல்ல பிஎஸ் ஷேப் முழுவதும் தேயிற அளவுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறது. ഒരു ടിന്ന് പൗഡർ തട്ടിയിടുന്നു. ஆமென். ஒரு டப்பா பவுடர் அதிலே அந்த அவங்க மேலே கொட்டிடுவாங்க. ഒരു ബോട്ടിൽ സ്പ്രേ ഫുൾ അടിച്ചു തീർക്കുന്നു. ஒரு பாட்டில் ஸ்ப்ரே முழுவதும் அதுக்கு மேல அடிச்சிடுறாங்க. ഒരു ഏതെങ്കിലും ഒരു സ്ഥലത്ത് ഒരു മരണം നടന്നു കഴിഞ്ഞാൽ ஆமென். ஏதாவது ஒரு இடத்துல மரணம் நடந்து விட்டது என்றால் ആ ദേശം മുഴുവനും മണക്കും. அந்த தேசம் முழுவதும் வாசனை வீசும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കാരണം ഒരു ബോട്ടിൽ സ്പ്രേ അടിച്ചു തീർത്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. ஏன்னா ஒரு பாட்டில் முழுவதும் அடிச்சு தீர்த்துட்டாங்களே. ജാസ്മിന്റെ ഒരു ഫുൾ സ്പ്രേ അടിച്ചു വെച്ചിരിക്കുക. ஆமென். ஜாஸ்மின் ஃபிராக்ரன்ஸ் உள்ள ஒரு ஸ்ப்ரே முழுவதையும் அடிச்சு வச்சிருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സോപ്പ് തീരുന്നത് വരെ പതപ്പിച്ച് കുളിപ്പിക്കും. சோப்பு தேஞ்சி போகிற வரைக்கும் தேய்ச்சி குளிப்பாடுறது. തീരുന്നത് വരെ അതിനെ തേച്ച് കുളിപ്പിക്കും. அது முடிகிற வரைக்கும் அதை தேய்ச்சி குளிப்பாடுறது. കാരണം ശവത്തിന് കൊടുത്തതിന്റെ ബാക്കി നമ്മൾ എടുത്ത് വെച്ച് ഉപയോഗിക്കാറില്ല. ஏனென்றால் சவத்திற்கு பிரேதத்திற்கு யூஸ் பண்ணினதை நாம் பயன்படுத்த மாட்டோம்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശവത്തിന് അടിച്ചതിന്റെ ബാക്കി സ്പ്രേ വീട്ടിൽ കൊണ്ടുവച്ച് നമ്മൾ അടിക്കില്ല. ஆமென். பிணத்துக்கு பிரேதத்துக்கு அடிக்கப்பட்ட அந்த பாட்டில செண்டு பாட்டில நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பயன்படுத்த மாட்டோம். ശവത്തിനിട്ടതിന്റെ ബാക്കി പൗഡർ നമ്മൾ മുഖത്തിടില്ല. ஆமென். சவத்துக்கு பிரேதத்துக்கு போடப்பட்ட அந்த மீதமுள்ள பவுடரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ അമ്മ ജീവനോടെ ഇരുന്നപ്പോൾ ഒരു സ്പ്രേ കണ്ടിട്ടില്ല. இந்த தாயார் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரே அடிச்சது கிடையாது. ഇവർ അടിച്ചോണ്ട് പോണ കണ്ടിട്ടുണ്ട്. ஆமென். இவங்க அடிச்சிட்டு போறதெல்லாம் பார்த்திருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. രാമേൻ പറഞ്ഞു. ராமீன் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. നല്ലൊരു സോപ്പ് ഇല്ല കുളിക്കാൻ സമയമായപ്പോൾ. ஆமென். அவங்களுக்கு குளிக்கும்போது நல்ல ஒரு சோப்பு கூட இல்லாம குளிச்சிருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പുറത്ത് വരുന്നുണ്ട്. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഓക്കേ. മാതാവും പിതാവും ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ தாய் தகப்பனும் உயிரோடு இருக்கும்போது അവർക്ക് വേണ്ടിയ കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യണം. அவர்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். അവർ മരിച്ചതിന് ശേഷം നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യരുത്. മരിക്കാൻ വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യരുത്. அவங்க மரித்து போவதற்காக நாம காத்திருக்க கூடாது. അവർ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ அவங்க உயிரோடு இருக்கும்போதே അവർക്ക് വേണ്ടി നല്ലത് ചെയ്യണം. அவர்களுக்காக நல்ல காரியங்களை செய்து கொடுங்க. നിങ്ങൾ സൂപ്പർ മാർക്കറ്റിൽ പോയി നിങ്ങൾക്ക് സോപ്പ് കാര്യങ്ങളൊക്കെ വാങ്ങുമ്പോൾ അവർക്കും കൂടെ വാങ്ങണം. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு சோப்பு மற்ற காரியங்களை வாங்கும்போது அவங்களுக்கும் தேவை என்று நீங்கள் அறிந்து அவர்களுக்கும் வாங்க வேண்டும். നിങ്ങൾ ഡ്രസ്സൊക്കെ വാങ്ങുമ്പോൾ അവർക്കും ഒരു ടവലെങ്കിലും വാങ്ങണം. കൂടുതലൊന്നും വാങ്ങാൻ ഞാൻ പറയുന്നു. ஆமென். உடைகளை துணிகளை நீங்க வாங்கும்போது அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டவலாச்சும் வாங்குங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ പുറത്ത് പോയി ഫുഡ് കഴിക്കുമ്പോൾ நீங்க வெளியே போய் உணவை சாப்பிடும்போது ഇഡ്ഡലിയും സാമ്പാറെങ്കിലും വാങ്ങി അവർക്ക് കൊണ്ടു കൊടുക്കുക. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இட்லி சாம்பாராச்சும் வாங்கிட்டு போய் கொடுங்க. അത് അവർ കഴിച്ച് നിങ്ങളെ ബ്ലസ് ചെയ്യും. அவங்க சாப்பிட்டு விட்டு உங்களை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். അതൊരു മൾട്ടി കളർ ബ്ലെസ്സിംഗ് ആണ്. ஆமென். அவர்கள் பல வருணமான ஆசீர்வாதம் உள்ளவர்கள். ജോസഫ് യാക്കോബിന് നല്ല മകനായിരുന്നു. யோசேப்பு யாக்கோபுக்கு நல்ல மகனாக இருந்தார். അതുകൊണ്ട് സന്തോഷത്തോടെ യാക്കോബ് ഒരു മൾട്ടി കളർ ഡ്രസ് ധരിപ്പിക്കുക. ஆகவே சந்தோஷத்தோடு யாக்கோபு ஒரு பலவருண அங்கியை தன் மகனுக்கு உடுத்திவிக்கிறார். അപ്പൊ ബാക്കി സഹോദരങ്ങൾ அப்போ மீதமுள்ள சகோதரர்கள் അപ്പന്റെ കിടക്കയെ അശുദ്ധമാക്കിയവന്മാരാണ്. ஆமென். தகப்பனாருடைய படுக்கையை அசுத்தப்படுத்தினவர்கள், പാപം ചെയ്തവരാണ്. பாவம் செய்தவர்கள். അത് മനസ്സിലാക്കിയ യാക്കോബ് அதை புரிந்து கொண்ட யாக்கோபு ജോസഫിന് മൾട്ടി കളർ ഡ്രസ് ധരിപ്പിച്ചു. யோசேப்புக்கு பல வருணத்திலான அங்கியை உடுத்துவித்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് നിമിത്തം அது நிமித்தமாய் ഇവന്റെ ജ്യേഷ്ഠന്മാർക്ക് അസൂയ ആരംഭിക്കുക. உங்களுக்கு எப்படியான மூத்த சகோதரர்களுக்கு ஆமென் பொறாமை வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് ജോസഫ് ആദ്യം ധരിച്ചിരുന്ന വസ്ത്രം വീട്ടിലെ വസ്ത്രം. யோசேப்பு முதலாவது உடுத்திருந்த வஸ்திரம் அது வீட்டில் அணியக்கூடிய வஸ்திரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വീട്ടിൽ അണിഞ്ഞു നിൽക്കുന്ന വസ്ത്രം ഹാഫ് സ്ലീവ് വസ്ത്രമാണ്. ஆமென். வீட்டிலே உடுத்திக் கொண்டிருக்கிற அந்த வஸ்திரம் ஆஃப் ஸ்லீப் ஆமென் வஸ்திரம். അതായത് അരക്കൈ, ഫുൾ കൈ അല്ല, ഹാഫ് കൈ. அப்படி என்று சொன்னால் முழுக்கை அல்ல அரக்கை.
അതിന്റെ അർത്ഥം എല്ലാവരും വീട്ടിൽ ജോലി ചെയ്യണം. ஆமென். அதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லோரும் தம் வீட்டிலே வேலைகளை செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൻ പറയുന്ന എല്ലാ ജോലികളും മക്കൾ എല്ലാവരും ചെയ്യണം. தகப்பனார் பெற்றோர் சொல்லக்கூடிய காரியங்களை வேலைகளை எல்லா பிள்ளைகளும் செய்ய வேண்டும். എന്നാൽ അപ്പന് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട മകനായ ജോസഫിന്, ஆனா தகப்பனுக்கு மிகவும் அதிக பாசமுள்ள இந்த யோசேப்புக்கு വീട്ടിലെ വസ്ത്രത്തെ മാറ്റിയിട്ട് வீட்டில் அவன் அறிந்திருந்த வஸ்திரத்தை மாற்றி, അപ്പോ ഒന്നാമത്തെ ജോസഫിന്റെ വസ്ത്രം, அப்ப முதலாவது யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரம் വീട്ടിൽ ഇടുന്ന വസ്ത്രം, வீட்டில் உடுத்தி கொண்டிருக்கிற வஸ்திரம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഈ വസ്ത്രം ധരിച്ചപ്പോൾ എല്ലാ ജോലിയും ചെയ്യേണ്ടി വന്നു. എല്ലാ ജോലിയും இந்த ചെയ്യണമായിരുന്നു. வஸ்திரத்தை அவன் உடுத்திருந்த போது எல்லா வேலைகளையும் செய்ய அவனுக்கு கட்டாயம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോൾ ഒരു പ്രൊമോഷൻ ലഭിക്കുക. ஆனா அந்த நிலையிலிருந்து இப்போது ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு அவனுக்கு வருகிறது. അനുസരണം ഒരു പ്രൊമോഷനെ കൊണ്ടുവരികയാണ്. கீழ்ப்படிதல் ஒரு உயர்வை கொண்டு வருகிறது. അവൻ ഇപ്പോ ഹാഫ് സ്ലീവ് ഷർട്ട് இப்போ அவனுடைய ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் ഫുൾ സ്ലീവ് ആയി മാറുകയാണ്. ஆமே அரக்கை சட்டை இப்போ முழுக்கை சட்டையா மாறுது. എന്താണ് ഫുൾ കൈ സ്ലീവ്? ஆமே முழுக்கை சட்டை என்று சொன்னால் என்ன? ഈ ഫുൾ കൈ സ്ലീവ് ഇട്ടിരിക്കുന്ന ഈ വ്യക്തിക്ക്, இந்த முழுக்கை சட்டை போட்டிருக்கக்கூடிய இந்த நபருக்கு ഹാഫ് കൈ ഇട്ടിരിക്കുന്നവൻ ജോലി ചെയ്യണം. அரக்கை சட்டை போட்டிருக்கிறவன் அவனுடைய வேலையும் சேர்த்து செய்யணும். അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள், യവന്റെ ബ്രദേഴ്സ് இவனுடைய சகோதரர்கள் യവന് വേണ്ടി വേല ചെയ്യേണ്ട ഗതികേട് വന്നു. இவனுக்காக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆமென் வந்தது. ആർക്ക്? ബ്രദേഴ്സിന്. யாருக்கு? சகோதரர்களுக்கு. ചുമ്മാതാണോ ദേഷ്യവന്മാർക്ക് വന്നത്? ஆமென். சும்மாவா வந்துச்சு கோபம் இந்த யோசேப்புக்கு மேல? അപ്പനും ജോലി ചെയ്തു കൊടുക്കണം, தகப்பனுக்கும் வேலைகளை செய்ய வேண்டும், തമ്പിക്കും വേല ചെയ്തു കൊടുക്കണം. தம்பிக்கும் இவர்கள் வேலைகளை செய்யணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെയാണ് യവന്മാർക്ക് ജോസഫിനോട് അതികഠിനമായ അസൂയ ഉണ്ടാകുന്നത്. அப்படிதான் இந்த சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேலே அதிகமான கோபமும் ஆமென் பொறாமையும் வருகிறது. ഓൾറെഡി യവന്മാർക്ക് അസൂയ ഉണ്ടായിരുന്നു. ஆமென். ஏற்கனவே இவர்களுக்கு பொறாமை இருந்தது. ഇവൻ കണ്ട രണ്ട് സ്വപ്നത്തെ ഓർത്ത് ദേഷ്യം ഉണ്ടായിരുന്നു. இவன் பார்த்ததான அந்த சொப்பனத்தை வைத்து இவர்கள் பொறாமை கொண்டிருந்தார்கள். കാരണം അത് നടക്കോ ഇല്ലയോ എന്ന് അറിഞ്ഞിട്ടും നോർമൽ ലെവലിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. ஆமென். அது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க நார்மலாக போய் கொண்டிருந்தாங்க. പക്ഷേ ஆனா ഇവന്മാർ നോക്കിയപ്പോൾ ഇവന്റെ വീട്ടിനകത്തുള്ള കാര്യങ്ങൾ തന്നെ ഇവന്മാർക്ക് ദേഷ്യവും അസൂയയും ഉണ്ടാകും. ஆமென். இவர்கள் பார்க்கும்போது வீட்டில் உள்ள காரியத்தையே அவர்கள் பார்த்து அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ജോസഫിന് ഇപ്പോ മൾട്ടി കളർ നിലയങ്കി കിട്ടുകയാണ്. அப்படியாக யோசேப்புக்கு இப்ப பல வருடத்தில் உள்ள அங்கி கிடைக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுவோம். 2026 2026 നിന്റെ ഡ്രസ് കോഡ് ദൈവം മാറ്റും. உங்களுடைய Dress கோடை தேவன் மாற்றுவார். നിന്റെ വീട്ടിലെ അടിമ വസ്ത്രത്തെ മാറ്റിയിട്ട് உங்க வீட்டின் அடிமை வஸ்திரத்தை உங்களை விட்டு விலக்கிவிட்டு ദൈവം ഒരു മൾട്ടി കളർ ഡ്രസ് ധരിപ്പിക്കാൻ പോവാ. தேவன் உங்களுக்கு பல வருடத்தில் உள்ள உடையை உடுத்துவிக்க போகிறார். നിന്റെ ശുശ്രൂഷയിൽ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. உங்க ஊழியத்துல நீங்க பல வருடத்திலான ஊழியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். നിന്റെ ഫാമിലിയിൽ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. உங்க குடும்பத்தில் நீங்கள் பல வருடத்தில் உள்ளவராக இருப்பீர்கள். നിന്റെ കോളേജിൽ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. உங்களுடைய கல்லூரியிலே நீங்கள் பல வருடத்தில் உள்ளவர்களாக இருப்பீர்கள். നീ മിനിസ്ട്രിക്ക് എഴുന്നേൽക്കുമ്പോൾ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. நீங்கள் ஊழியத்திற்கு எழும்பும்போது பல வருடத்தில் உள்ள கிரியைகள் உள்ளவர்களாக இருப்பீர்கள். നീ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே நீங்கள் பல வருடத்தில் உள்ளவர்களாக இருப்பீர்கள். നിന്റെ ബിസിനസ്സിൽ നീ ഒരു മൾട്ടി കളർ ആയിരിക്കും. உங்கள் தொழில் வியாபாரத்திலே நீங்கள் பல வருடத்தில் உள்ளவர்களாக നീ இருப்பீர்கள். എവിടെ പോയാലും മൾട്ടി കളർ വെളിപ്പെട്ട് വരും. நீங்கள் எங்கே போனாலும் அங்கு எல்லாம் பல வருடம் வெளிப்பட்டு வரும். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி ഞാൻ சொல்லுவோம். പോകുന്ന ഇടത്തെല്ലാം ഞാൻ ഒരു മൾട്ടി കളറായി മാറാൻ പോവുകയാണ്. போகக்கூடிய எல்லா இடங்களிலும் நான் பல வருடமாய் மாற போகிறேன். എന്റെ ശുശ്രൂഷ മൾട്ടി കളറായി മാറാൻ പോവുകയാണ്. என் ஊழியம் பல வருடமாய் மாற போகிறது. എന്റെ വിഷൻ മൾട്ടി കളർ ആവാൻ പോവുകയാണ്. என் தரிசனம் பல வருடமாய் மாற போகிறது. എന്റെ വീട് മൾട്ടി കളർ ആകാൻ പോവുകയാണ്. வீடு பல வருடமாய் மாற போகிறது. എന്റെ തലമുറ മൾട്ടി കളർ ആകാൻ പോവുകയാണ്. தலைமுறை ஆமென் பல வருடமாய் மாற போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി. பல வருடத்தில் உள்ள ஊழியம். നീ പ്രവചിക്കും, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். അപ്പോൾ തന്നെ രോഗികളെ സൗഖ്യമാക്കും. கூடவே நீங்கள் வியாதியஸ்தரை സുഖമാക്കുവീர்கள். വേദപുസ്തകത്തിനകത്ത് പറഞ്ഞിരിക്കുന്ന ഡിഫറന്റ് ഗിഫ്റ്റുകൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്ന ഒരു മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി ദൈവം നിനക്ക് അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. ஓ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல கிருபை வரங்களில் உள்ளதான அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களிலே இன்றைக்கு செயல்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுவோம். മൾട്ടി കളർ. பல வருடம்.
അപ്പൻ യാക്കോബിന് ജോസഫിന്റെ മേൽ ഒരു ഫേവർ ഉണ്ടായിരുന്നു. தகப்பனாகிய யாக்கோபு தன் மகனாக இருக்கக்கூடிய யோசேப்பின் மீது தயவு வைத்தான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിങ്ങളുടെ മേൽ ഒരു ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ട്. உங்க மேலேயும் தேவனுடைய தயவு இருக்கிறது. ഇന്ന് ഞാൻ ജീവനോടെ ഇരിക്കുന്നത്, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் ഞാൻ என்றால் മരിച്ചു പോകാത്തത്. மரித்து போகாமல் இருப்பது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ആക്സിഡന്റുകൾ എന്റെ മേൽ വന്നിട്ട് ഞാൻ മരിച്ചു പോകാതിരിക്കുന്നത്, விபத்து எனக்கு நேரிட்டும் நான் இன்றும் மரித்து போகாமல் இருப்பதற்குரிய காரணம் ഗോഡ്സ് ഫേവർ. தேவ தயவு. ഗോഡ്സ് ഫേവർ. தேவனுடைய தயவு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇതിനകത്ത് ആക്സിഡന്റുകൾ വന്നിട്ടും മരിക്കാതിരിക്കുന്നവരുണ്ട്. இதற்குள்ளே இருக்கிறவர்களில் விபத்து நேரிட்ட பின்பு மரித்து போகாத இருக்கிறவர்கள் உண்டு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിന്റെ മേലിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ഫേവർ. ஏனென்றால் உங்கள் மேல் இருப்பது தேவனுடைய தயவு. ജോസഫിന്റെ മേൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഇരുന്നത് പോലെ யோசேப்பின் மேல எப்படி தேவனுடைய தயவு இருந்ததோ നിങ്ങളുടെ മേൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ട്. உங்கள் மேலும் தேவனுடைய தயவு இருக்கிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇതിനകത്ത് ഇരിക്കുന്ന ചിലരെ പരിശുദ്ധാത്മാവ് ഇപ്പോൾ തൊടുന്നു. இங்க இருக்கிற சிலரை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். ഒരു മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി വെളിപ്പെടാൻ പോകുന്ന ആത്മാവ് ആലോചന பல അറിയിക്കുന്നു. வருடத்தில் உள்ள ஊழியம் வெளிப்பட போகிறது என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. അല്പനേരം കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் வாய்களை திறந்து Yes, என்னிலே பல வருடத்தில் உள்ள கிரியைகள் வெளிப்பட போகிறது. அந்நிய பாஷைகள் தேவனுடைய பாருங்க. பல வருடத்தில் உள்ளதான கிருபை வரங்கள். അന്യ ഭാഷകൾ പറഞ്ഞ് ஆமென். நல்ல அந்நிய பாஷைகளை சொல்லி ஜெபிப்போம். യെസ് മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി, பல வருடத்தில் உள்ள ஊழியம், മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി பல வருட ஊழியம் അത് വെളിപ്പെട്ട് വരട്ടെ. அது வெளிப்பட்டு வருவதாக. യെസ് 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 യെസ്. ஆமென் ஆமென் ஆமென். ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ജെസ്സി എന്ന് പേരുള്ള സഹോദരിയുടെ മേലെ, ஜெஸ்ஸி என்ற பெயர் சொல்லப்படுகிற சகோதரியின் மேலே ഒരു മൾട്ടി കളർ മിനിസ്ട്രി വെളിപ്പെടുന്നു. ஒரு பல வருட ஊழியம் வெளிப்படுகிறது. ആരെങ്കിലും ഉണ്ടോ ജെസ്സി എന്ന ஜெஸ்ஸி പേര്? என்ற பேர்ல யாராவது இருக்கீங்களா? ഹല്ലേലൂയ. ஜீசஸ். വാ സിസ്റ്റർ. யாராவது இருந்தீங்கன்னா எழும்புங்க, நடிவாங்க. ഹല്ലേലൂയ. കുഞ്ഞിനെ ആരെങ്കിലും കൊടുത്തിട്ട്. ഇന്ന് രാത്രി ഇന്ന് പകൽ അസാധാരണമായ ഒരു ദൈവപ്രവൃത്തി. இந்த பகலில் அசாதாரணமான தேவக்கிரியை. ഓടി ഫ്രണ്ടി ഒരു വലിയൊരു അഭിഷേകം നിന്റെ മേൽ ഇരിക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. உங்கள் மேல ஒரு பெரிய அபிஷேகம் நீங்கள் சுமந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ഹല്ലേലൂയ. ஆமென். ജോഷി ആരാ? ജോഷി. ஜோஷி யாரு? ஜோஷி അച്ഛന്റെ പേരാണ്. ഓക്കെ. வாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். ഞാൻ ജോഷു എന്നാ വിചാരിച്ചിട്ടുള്ള. ഓക്കെ. ஆமென். நான் ஜோஷுவா என்று தான் நினைத்தேன். ഓ ഹല്ലേലൂയ. കൈ കോർത്ത്. ரெண்டு பேரும் கையை கோர்த்து பிடிங்க. പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் ഒരു മൾട്ടി കളർ ഡ്രസ് ഇടുന്നത് പോലെ, ஒரு பலவருண உடையை உடுத்தி வைப்பது போல നിന്റെ മേൽ ഒരു മിനിസ്ട്രി വെളിപ്പെടുന്നു എന്ന്. உங்க மேல ஒரு ஊழியம் வெளிப்படுகிறது என்று. ഡിഫറന്റ് ഗിഫ്റ്റുകൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുവാൻ, பல வருணத்தில் உள்ள வித்தியாசமான ஆமென் கிருபை வரங்களை செயல்படுத்த ദൈവം നിങ്ങളെ അഭിഷേകം ചെയ്യുന്നു എന്ന് தேவன் உங்களை அபிஷேகம் செய்கிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകൽ ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓ റാബാല ഹദറബാബ. നീ ചെയ്യുന്നതെല്ലാം സാധിക്കും. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ജാക്കുലിൻ ആരാ? ജാക്കുലിൻ. ஜாக்குலின் யாரு? ஜாக்குலின் സിസ്റ്ററിന്റെ പേരാണ്. சிஸ்டருடைய பேரா? യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில். റഗധുരമന ശാന്തരാധര. Hallelujah. യേശുവിൻ നാമത്തിൽ അസാധാരണമായ ഒരു അഭിഷേകത്തിന്റെ പുതപ്പ് ஓ அசாதாரணமான ஒரு அபிஷேகத்தின் சால்வை ഇന്ന് പകല് നിങ്ങളുടെ മേൽ വീഴുന്നു എന്ന് இந்த பகலில் உங்கள் மேல் விழுகிறது என்று പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് പകൽ എന്നോട് പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே என்னிடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். സഹോദരി, നീ പാടുന്നത് വർഷിപ്പ് ചെയ്യുന്നത് ഞാൻ കാണുന്നു. சகோதரி, நீங்கள் பாடுவதை ஆராதனை நடத்துவதை நான் பார்க்கிறேன். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ കാണിക്കുന്നു. தேவனுடைய ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார். ഡേവിഡ് പാടി ദൈവത്തെ ആരാധിച്ചു. தாவீது எப்படி தேவனை பாடி ஆராதித்த போது ശൗലിന്റെ മേലിരുന്ന ദുരാത്മാവ് പുറത്തു പോയതുപോലെ, ஓ சவுலுக்கு மேலே இருந்ததான அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகி ஓடினது போல നിന്റെ ശബ്ദത്തിനകത്ത് ഒരു അഭിഷേകത്തെ ഞാൻ കാണുന്നു. உங்கள் சத்தத்துக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ദൈവദാസനെ, தேவ ஊழியரே, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். യൂത്തിന്റെ മേൽ ഒരു ഭയങ്കര anointing. வாலிபர்களுக்கு மேலே ஒரு பெரிய அபிஷேகம். നീ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நீங்கள் ஜெபிக்கும் போது യൗവനക്കാരുടെ മേൽ ഒരു നദി പോലെ അഭിഷേകം ഇറങ്ങി വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. வாலிபர்களுக்கு மேலே ஒரு நதியை போல புரண்டு அபிஷேகம் வருவதை நான் பார்க்கிறேன். നീ എഴുന്നേറ്റ് നിൽക്കുമ്പോൾ, நீங்கள் எழும்பி നിൽക്കുம்போது യെഹെസ്കേൽ പ്രവചനം 47 അധ്യായം ആലയത്തിൽ നിന്ന് നദി പുറപ്പെട്ടതുപോലെ, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47வது அதிகாரத்திலே ஆலயத்திலிருந்து நதி புறப்பட்டு வருவது போல, നിന്നെ പ്രാർത്ഥനയിൽ നിനക്കൊരു ആഗ്രഹമുണ്ട്. ஓ அப்படி ஜெபத்திலே உங்களுக்கு ஒரு
விருப்பம் உண்டு. ചെന്നൈയിലെ എല്ലാ യൗവനക്കാരുടെ മേലും சென்னை பட்டணத்தில் உள்ள எல்லா வாலிபர்கள் மேலும் അഭിഷേകം ചുമക്കണമെന്നുള്ളതിന്റെ ആഗ്രഹം. அவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தை சுமக்க வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம். പൂർവ്വ പിതാക്കന്മാർ ആരംഭിച്ച അഭിഷേകം, ஆதி பிதாக்கள் ஆரம்பித்த அந்த அபிஷேகம், ആദിയിൽ ഒഴുകിയ അതേ അഭിഷേകം, ஆதி காலங்களிலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் നീ എഴുന്നേൽക്കുമ്പോൾ വെളിപ്പെട്ട് വരുമെന്ന്, நீங்கள் எழும்பும்போது அந்த அபிஷேகம் வெளிப்பட்டு வரும் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകൽ പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. தேவ சபை நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഓരോ ശക്തിയോടെ, போதாது பலத்தோടെ, നല്ല നല്ല കൈതട്ട്, നല്ല കൈതട്ട്, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, നല്ല കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஜீசஸ் ஜீசஸ். മോസസ് ആരാ? മോസസ്. மோசஸ் யாரு? மோசஸ். ഈ സഭയിൽ മോസസ് എന്ന പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இந்த சபையில் மோசஸ் என்ற பெயர் கொண்ட யாராவது இருக்கீங்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ ഈ പേര് വിളിക്കുമ്പോൾ ആ പേരുമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஆமென், நான் பேர் கூப்பிடும்போது இந்த பெயரோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இருப்பீர்களானால் ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചിലപ്പോൾ നിങ്ങളുടെ റിലേറ്റീവ്സ് ആയിരിക്കാം, ஒருவேளை உங்க உறவினர்களா இருக்கலாம், സഭയിലുള്ളവരായിരിക്കാം, சபையில உள்ளவர்களா இருக்கலாம், സ്നേഹിതരോ, നിങ്ങൾക്ക് അറിയാന്നുള്ള ആരായിരുന്നാലും உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு தெரிந்த அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். നിങ്ങൾ റെസ്പോൺസ് ചെയ്യണം. நீங்க அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. സഭയിൽ മോസസ് എന്ന പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இந்த சபையில மோசஸ் யாராவது இருக்காங்களா? വന്നിട്ടുണ്ടോ ആരെങ്കിലും? அவங்க வந்திருக்காங்களா? அவங்க குடும்பத்திலிருந்து. അമുദ ആരാ? അമുദ. அமுதா யாரு? அமுதா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya. അമുദയല്ലേ പേര്? അമുദയല്ലേ? அமுதா தானே? വാ, ഓടിയോ, வாங்க முன்னாடி வாங்க. നിന്റെ ഹസ്ബൻഡ് മരിച്ചു പോകേണ്ടവനായിരുന്നു കേട്ടോ. உங்க கணவனார் மரித்து போயிருக்க வேண்டும். ഹാർട്ട് അറ്റാക്ക് കൊണ്ടിട്ട്, ஆமென், இதய ஆமென் நோயை கூட ஹார்ட் அட்டாக் கொடுத்து, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ബൈപ്പാസ് ഓപ്പൺ സർജറി ചെയ്യേണ്ട സ്ഥാനത്ത് பைபாஸ் ஓபன் சர்ஜரி செய்ய வேண்டிய ചെയ്തോ? நேரத்தில் ഓപ്പൺ സർജറി ചെയ്തോ? ஸ்டண்ட் ഓപ്പൺ സർജറി ചെയ്തില്ല, செய்யல, ചെയ്യേണ്ട അവസ്ഥ വന്നു. செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ഇന്ന് ജീവനോടെ ഇരിക്കുന്നത് இன்றைக்கு உயிரோடு இருப்பது സഭയുടെ പ്രാർത്ഥനയുടെ ഫലമായിട്ട് അത്രയെന്ന്. சபையின் ஜெபம்தான். ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു അത്ഭുത വിടുതൽ ദൈവം അയക്കാൻ പോകുക. ஒரு அற்புத விடுதலையை தேவன் அனுப்ப போகிறார். അമുദയുടെ ഭവനത്തിനകത്ത് മോസസിന്റെ മേലെ ദൈവം ഒരു അത്ഭുത വിടുതൽ, ദൈവം അദ്ദേഹത്തെ ഒരു അത്ഭുത സാക്ഷിയായി മാറ്റാൻ പോകുന്നുവെന്ന് ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് ആലോചന അറിയിക്കുന്നു. அமுதா அமுதா என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரனுடைய குடும்பத்திலே ஆமென், அந்த அவருடைய கணவனார் மேல் தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்பட்டு வருகிறது என்று கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கூப்பிட்டு சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். ലാസറിന്റെ വീട് പോലെ നിലവിളിയുടെ അവസ്ഥയിലേക്ക് പോയ വീടാണ്. ஆமென். லாசருவின் வீட்டை போல கூக்குரலின் சத்தம் எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு குடும்பமாய் நீங்கள் இருந்தீர்கள். ആംബുലൻസിന്റെ ശബ്ദം ഞാൻ കേൾക്കുന്നു. ஆம்புலன்ஸின் சத்தத்தை கேட்கிறேன். യേശു നിലവിളിയെ മാറ്റി നിന്റെ കണ്ണുനീർ തുടച്ച് അത് സഭയുടെ പ്രാർത്ഥനയുടെ ഫലമായിട്ട് അത്രയെന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഈ പകല് പ്രവചിച്ചു പറയുന്നു. ஆமென். தேவன் உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு உங்கள் கண்ணீரின் ஆமென் ஜெபத்துக்கு பதில் அளித்தது இந்த சபையினுடையதான ஜெபத்தின் பலன் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ഇനി നിന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീർ ഒഴുകത്തില്ല. இனி உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வராது. ഇനി നിന്റെ വീട് മരണത്തിന്റെ വീടല്ല. இனிமேல் உங்கள் வீடு மரணத்தின் வீடு அல்ல. ഇനി നിന്റെ വീട് വിലാപത്തിന്റെ വീടല്ല. இனி உங்கள் வீடு புலம்பலின் வீடு அல்ல. ഇനി അവിടെ ജയത്തിന്റെയും ഉല്ലാസത്തിന്റെയും ഘോഷം മുഴങ്ങും. இனிமேல் அந்த வீட்டிலே ஆமென் ஜெயத்தினுடைய ஆமென் ஹalleluya கொண்டாட்டத்தினுடைய சத்தம் அங்கே துணிக்கும். ഹല്ലേലൂയ. ஆமென். എല്ലാവരും വിളിച്ചു പറഞ്ഞു, എല്ലാവരും പറഞ്ഞു, கூப்பிட்டு சொல்லுங்க, യഹോവ கர்த்தர் എന്റെ ജീവന്റെ ബലം, என் ஜீவனின் பலனானவர். ഞാൻ ആരെ പേടിക്കും? நான் யாருக்கு பயப்படுவேன்? എല്ലാവരും പറഞ്ഞു, യഹോവ எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் എൻ ജീവന്റെ ബലം, என் ஜீவனின் ഞാൻ பலனானவர். ആരെ ഭയപ്പെടും? யாருக்கு பயப்படுவேன்? പോയിരുന്നോ? പോയിരുന്നു. போய் உட்கார்ந்து கொள்ளுங்கம்மா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പോ ഒന്നാമത്തെ വസ്ത്രം വീട്ടിലെ വസ്ത്രം. அப்ப ஒன்றாவது அவன் உடுத்திருந்த வஸ்திரமானது வீட்டில் அணியக்கூடிய வஸ்திரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ എന്നും ഒരു സ്റ്റേജിൽ ഇരിക്കത്തില്ല. நீங்கள் என்றைக்கும் ஒரே நிலையில் இருக்கவே மாட்டீர்கள். നിന്റെ സിറ്റുവേഷനിൽ ചേഞ്ച് ആകും. உங்க சூழ்நிலைகளுக்கு மாற்றங்கள் வரும். ആമേൻ. ஆமென்.
ആരോ പറയുന്നു, யாரோ சொல்றாங்க, അയ്യോ എന്റെ അവസ്ഥ ഇങ്ങനെ ആയിപ്പോയല്ലോ. ஐயோ என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. എത്രയോ നാൾ കൊണ്ട് ഒരേ സിറ്റുവേഷനിൽ எவ்வளவோ நாட்களா காத்திருக்கிறேன், ஆனா இதே சூழ்நிலையில் தானே போய் கொண்டிருக்கிறேன். ഒരു മാറ്റവും ഇല്ലല്ലോ. ஒரு மாற்றமும் இல்லையே. ഒരു മാറ്റത്തിന് വേണ്ടി ആഗ്രഹിക്കുന്ന ആരെങ്കിലും ஒரு ഉണ്ടെങ്കിൽ மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற யாராவது இருக்கிறீர்கள் என்றால், ജോസഫിന്റെ വീട്ടിലെ വസ്ത്രം മാറി. யோசேப்பு தன் உடுத்திருந்த வீட்டின் வஸ்திரம் மாறினது. പുറകെ പച്ച ചുരിദാർ ഇട്ടിരിക്കുന്ന കുഞ്ഞിനോട് ദൈവാത്മാവ് പറയുന്നു, பின்னாடி இருக்கக்கூடிய ரோல பச்சை சுடிதார் போட்டிருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നീ എന്നും ഒരു സിറ്റുവേഷനിൽ ഇരിക്കത്തില്ല. என்றைக்கும் ஒரே சூழ்நிலையில் இருந்து விட மாட்டாய். നിന്റെ സിറ്റുവേഷൻ ജോസഫിന്റെ സിറ്റുവേഷൻ മാറിയതുപോലെ ஆமே, உன்னுடைய சூழ்நிலையானது எப்படி யோசேப்பின் சூழ்நிலைக்கு மாற்றம் வந்ததோ, വീട്ടിലെ വസ്ത്രം മാറി മൾട്ടി കളർ ഡ്രസ് വന്നതുപോലെ, வீட்டில் உள்ள வஸ்திரம் விலகி பல வர்ணத்தில் உள்ள அங்கி வந்தது போல, നിന്റെ ലൈഫിൽ ഒരു ചേഞ്ച് ദൈവം തരാൻ പോകുന്നു. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ഒരു മേജർ ഷിഫ്റ്റ് ദൈവം തരാൻ പോകുന്നു. பெரிய மாற்றத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். നീ പ്രതീക്ഷിക്കാത്ത വഴികളെ ദൈവം ഓപ്പൺ ചെയ്യാൻ പോകുന്നുവെന്ന്, நீங்கள் எதிர்பாராத வழியை நீங்கள் திறக்க போகிறீர்கள் என்று മോളെ പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയുന്നു. மகளே, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். അൺഎക്സ്പെക്ടഡ് ഡോറുകൾ തുറക്കും. எதிர்பாராத கதவுகள் உனக்காக ഈ திறக்கப்படும். മാർച്ച് മാസം ദൈവം ഒരു അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുന്നു. இந்த மார்ச் மாதத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று, ചില വാഗ്ദത്തത്തിലേക്ക് നീ പ്രവേശിക്കാൻ പോകുന്നുവെന്ന്, சில வாக்குத்தத்தத்துக்கு நேராக நீ பிரவேசிக்க போகிறாய் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ആലോചന അറിയിക്കുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ഇരുന്നാട്ടെ. ഹല്ലേലൂയ. ஆமென். கர்ந்து கொள்ளுங்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ചിലർക്ക് അൺഎക്സ്പെക്ടഡ് വിസകൾ അടിച്ചു വരാൻ പോവാ. ஆமென். சிலருக்கு எதிர்பாராத விதமாய் விசாக்கள் அடித்து கிடைக்கப்பட போகிறது. ഹല്ലേലൂയ. ചിലർക്ക് അൺഎക്സ്പെക്ടഡ് ട്രാവലിംഗുകൾ വരാൻ പോവുകയാണ്. சிலருக்கு நீங்களே எதிர்பாராத விதமாய் ஆமென் பிரயாணங்கள் வாய்க்க போகிறது. ചില രാജ്യങ്ങളുടെ വാതിലുകൾ ഓപ്പൺ ആകാൻ പോകുന്നു. சில தேசத்தின் வாசல்கள் திறக்க போகிறது. വിസയ്ക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற யாராவது இருக்கீங்களா? ഏതെങ്കിലും രാജ്യത്തിൽ പോകാൻ വേണ്ടി, ஏதாவது ஒரு தேசத்துக்கு போகும்படி, ജോലിക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്ററിന് വേണ്ടിയിട്ട്, ஒரு அப்பாயின்மென்ட் லெட்டர் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள். ഹല്ലേലൂയ. ഇന്നത്തെ മീറ്റിംഗിൽ ദൈവം ഒരു പ്രവൃത്തി അയക്കാൻ പോകും. இன்றைய கூட்டத்தில் தேவன் ஒரு கிரியையை அனுப்ப போகிறார். സഹോദരി, சகோதரி, നിന്റെ ആ വലത് കരത്തില് அந்த வலது கரத்தில் ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ ഒരു ദൂതൻ കൊണ്ടുവരുന്നു. ஒரு அப்பாயின்மென்ட் லெட்டரை ஒரு தூதன் கொண்டு வருகிறார். ഇതേ സഭയിലെ இதே சபையில் നീ സാക്ഷ്യം പറയും. சாட்சி சொல்லுவார். ഹല്ലേലൂയ. ഏത് ഡോറാണോ നിനക്കെതിരെ ക്ലോസ് ആയത്, எந்த கதவு உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டதோ, അതേ ഡോറിനെ ദൈവം ഓപ്പൺ ചെയ്യുകയാണ്. அதே கதவை கர்த்தர் திறந்து வைக்கிறார். നീ ഇമ്പോസിബിൾ എന്ന് പറഞ്ഞതിനെ ദൈവം പോസിബിൾ ആക്കാൻ പോവുക. நீங்கள் இது நடக்காது என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞു. எல்லாரும் சொல்லுங்க. നിന്റെ സിറ്റുവേഷൻ എന്നും ഒരുപോലെ ഇരിക്കത്തില്ല. உங்க சூழ்நிலை என்றைக்கும் ஒரே போல் இருக்காது. നീ എന്നും ഒരുപോലെ ഇരിക്കത്തില്ല. என்றைக்கும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டீங்க. നിനക്കൊരു മാറ്റമുണ്ട്. உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. എല്ലാരും പറഞ്ഞു ഒരു മാറ്റമുണ്ട്. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மாற்றம் உண்டு. നിന്റെ പ്രയർ ലൈഫിൽ ഒരു മാറ്റമുണ്ട്. உங்க ஜெப வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டு. നിന്റെ റെവലേഷനിൽ ഒരു മാറ്റമുണ്ട്. வெளிப்பாட்டுக்கு ஒரு மாற்றம் உண்டு. നിന്റെ ശുശ്രൂഷയിൽ ഒരു മാറ്റം വരാൻ പോകുന്നു. ஊழியத்துல ஒரு மாற்றம் உண்டு. എന്നും ഒരേ ഇരിപ്പിരിക്കത്തില്ല. என்றைக்கும் ஒரே ஸ்தானத்தில் இருந்து விட மாட்டீர்கள். ആരോ എവിടെയോ സ്റ്റക്കായി ഇരിക്കുന്നു എങ്കിൽ, யாரோ எங்கேயோ இன்றமும் தேங்கப்பட்ட தேங்கின நிலைமையில் இருப்பீர்களே, ஆனால் നിന്നെ ദൈവം തട്ടി എഴുന്നേൽപ്പിച്ച് അടുത്ത ലെവലിൽ കൊണ്ടുപോകാൻ പോകും. உங்களை தேவன் தட்டி எழுப்பி அடுத்த நிலைக்கு நேராய் உங்களை கொண்டு செல்ல போகிறார். കാക്ക കൊണ്ടുവന്ന അപ്പവും ഇറച്ചിയും വെള്ളവും കുടിച്ച് ഏലിയാവ് സൂപ്പർ എന്ന് പറഞ്ഞ അവിടെ അങ്ങ് ഇരിക്കുക. ஆமென். காகம் கொண்டு வந்ததான அப்பத்தையும் இறைச்சியையும் ஆமென் தண்ணீரையும் குடித்துக் கொண்டு, ஐயோ இது ரொம்ப அருமையா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ തന്നെ അങ്ങ് സ്റ്റക്കായി போய், ஆமென், அங்கேயே அவன் தேங்கின அல்லது ஒரே நிலையில் இருந்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇനഫ്, മോർ ദാൻ ഇനഫ്. ஆமென், இதுவே போதுமானது. അപ്പമുണ്ട്, அப்பம் இருக்கு, ഇറച്ചിയുണ്ട്, இறைச்சி இருக்கு, വെള്ളമുണ്ട്, தண்ணீரும் இருக்கு. തിന്നുക, കുടിക്കുക, ഉറങ്ങുക. சாப்பிடுறது, ஆமென், குடிக்கிறது, தூங்குறது. തിന്നുക, കുടിക്കുക, പ്രാർത്ഥിക്കുക, ഉറങ്ങുക. ஆமென், சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது. ഹല്ലേലൂയ. നല്ല സുഖം, நல்ல சுகமான வாழ்க்கை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആളങ്ങ് ഇരുന്നു പോയി. அவர் அங்கேயே இருந்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യവൻ അവിടെ നിന്ന് എഴുന്നേൽക്കണമെങ്കിൽ
இந்த நபர் எலியா அங்கிருந்து எழும்ப வேண்டுமானால், അടുത്ത ലെവലിലേക്ക് അവൻ മൂവ് ചെയ്യണമെങ്കിൽ, அடுத்த நிலைக்கு நேராய் இவர் போக வேண்டுமானால், സ്വർഗത്തിനൊരു കാര്യം മനസ്സിലായി. பரலோகத்துக்கு ஒரு காரியம் புரிய வந்தது. ഇവന്റെ അടുക്കൽ വരുന്ന കാക്ക ഇനി വരരുത്. இவன் பக்கத்துல வரக்கூடிய காக்கா இனிமே வந்துடக்கூடாது. Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. കാക്കയുടെ വരവിനെ ദൈവം സ്റ്റോപ്പ് ചെയ്തു. காகத்தின் வருகையை தேவன் நிறுத்தினார். ഒഴുകിയ ഉറവയെ അടച്ചു. ஆமென். ஊறி ஓடினதான அந்த ஊற்றை தேவன் அடைத்தார். മന്ത്രവാദി അല്ല കാക്കയുടെ വരവ് തടഞ്ഞത്. மந்திரவாதி காகத்தின் வருகையை தடுக்கல. ഉറവ അടച്ചത് മന്ത്രവാദി അല്ല. ஊற்றை அடைத்தது மந்திரவாதி அல்ல. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. നിന്റെ അടുത്ത് പറന്നു വരുന്ന കാക്കയെ തടയുവാൻ ഒരു മന്ത്രവാദിക്കും കഴിയത്തില്ല. உங்க பக்கத்துல ஆமென் உங்களிடத்தில் கடந்து பறந்து வரக்கூடிய காகத்தை தடுக்க ஒரு மந்திரவாதியினாலும் ஒரு பில்லி சூனியத்தினாலும் முடியவே முடியாது. നീ കണ്ട ഉറവയെ അടയ്ക്കുവാൻ ഒരു മന്ത്രവാദിക്കും കഴിയത്തില്ല. நீங்கள் பார்த்த ஊற்றை அடைப்பதற்கு எந்த மந்திரவாதியினாலும் முடியாது. കാക്കയെ തടഞ്ഞതും ഉറവയെ അടച്ചത് ദൈവം. காகத்தை தடுத்ததும் ஊற்றை அடைத்ததும் தேவன்தான். അവനോ അവളോ അല്ല. ஆமென். அவனோ அவளோ இல்லை. ആര് വിചാരിച്ചാലും നിന്റെ ബ്ലെസ്സിങ്ങിനെ തടയാൻ പറ്റില്ല. யாரு நினைத்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. തടയാൻ പറ്റുന്ന ഒരാളുണ്ടെങ്കിൽ അതെന്റെ ദൈവമാണ്. தடுக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் என் ஆண்டவர். അവൻ തടഞ്ഞു എങ്കിൽ, அவர் தடுத்தார் என்றால், ഗെറ്റ് റെഡി ഫോർ നെക്സ്റ്റ് ലെവൽ. ஆமென், அடுத்த நிலைக்கு ஏறுவதற்கு ஆயத்தப்பட்டு விடுங்க. കരം അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். എവിടെയോ സ്റ്റക്കായി ഇരിക്കുന്നുവെങ്കിൽ കർത്താവ് പറയുന്നു, നിന്നെ അടുത്ത ലെവലിലേക്ക് ദൈവം നിന്നെ മൂവ് ചെയ്യിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தேங்கி ஆமென் ஒரே நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு நேராய் உயர்த்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇത് അറിഞ്ഞൂടാത്ത വ്യക്തി, இதை அறியாத நபர்கள் കാക്ക സ്പെഷ്യലിസ്റ്റിനെ വിളിക്കുക. காக்காவின் ஸ்பெஷலிஸ்ட் யார் என்று தேடி கூப்பிடுகிறார்கள். കാക്കയുടെ സ്പെഷ്യലിസ്റ്റ് വന്ന വീണ്ടും കാക്ക വരും. காகத்தின் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்கன்னா அடகமே நின்று போன காக்கா மறுபடியும் வரும். ആരോ പറഞ്ഞു, யாரோ சொன்னாங்க, ഇന്ന ദൈവദാസൻ വന്നാൽ இந்த தேவ ஊழியர் வந்தா കാക്കകൾ പറന്നു വരും, காகங்கள் தாராளமாய் பறந்து வரும். എന്നാ അങ്ങനെ ഒരു ദൈവദാസനെ വിളിച്ച് 3 ദിവസം മീറ്റിംഗ് വെക്കാം. ஆமே, அப்படி என்றால் அந்த தேவ ஊழியரை அழைத்து 3 நாள் கூட்டம் வைக்கலாம். തടഞ്ഞത് ദൈവമാണെങ്കിൽ, தடுத்தது தேவன் என்றால் ആര് പ്രസംഗിച്ചാലും, யாரு பிரசங்கம் பண்ணினாலும் കാക്ക വരില്ല. காகம் வராது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കാക്ക വന്നില്ല എങ്കിൽ, காகம் வராவிட்டால், ഉറവ വന്നില്ല എങ്കിൽ, ஊற்று ஊறாவிட்டால் നിന്റെ മിനിസ്ട്രി உங்க ஊழியம் ഇനി കെരീതിലല്ല, இனி கேரித் ஆற்றங்கரையில் அல்ல, സാരഫത്തിലാണ്. சாரபாத்தூரிலே. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, 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 ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എലിയാവേ, எலியாவே, കെരീത് തോട്ടിൽ കാക്ക വന്നില്ല എങ്കിൽ, கேரித் ஆற்றங்கரைக்கு காகம் வராவிட்டால், കെരീത് തോട്ടിലെ വെള്ളം വറ്റിയെങ്കിൽ, ஓ கேரித் ஆற்றில் உள்ளதான தண்ணீர் வற்றி போனது என்றால், ഇനി നിന്റെ മിനിസ്ട്രി പെന്തക്കോസ്തുകാരുടെ ഇടയിലല്ല, இனி உன் ஊழியம் பெந்தெக்கோஸ்தேக்காரர்களிடத்தில் அல்ல, അവരുടെ ഇടയിലല്ല, அவர்கள் நடுவில் அல்ல. പിന്നെ എവിടെയാ? அப்புறம் எங்க? പിശാചിന്റെ ഹെഡ് ഓഫീസിൽ അതിന്റെ മീറ്റിംഗ് നടക്കാൻ പോകുന്നത്. பிசாசின் தலைநகரத்தில் அவனுடையதான ஹெட் ஆபீஸ்ல தான் ஊழியம் நடக்க போகிறது. മനസ്സിലായില്ല, മനസ്സിലായില്ല. புரியல உங்களுக்கு? Praise the Lord. ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா. കാക്കയുടെ വരവ് നിന്നു എങ്കിൽ, காகத்தின் வருகை நின்று போனது என்றால், വെള്ളം നിന്നു എങ്കിൽ, ஆமென், தண்ணீர் வற்றி போனது என்றால், ഇനി നീ മിനിസ്ട്രി ചെയ്യാൻ പോകുന്നത് இனி நீங்க ஊழியம் செய்ய போவது സാത്താന്റെ ഹെഡ് ഓഫീസിലാണ്. சாத்தானுடைய ஹெட் ஆபீஸ்ல தான். Praise the Lord. ஆமென். ஜீசஸ். ചിലർ ചിന്തിക്കുകയാണ്, சில நினைக்கிறாங்க, ഈ സാരാപാത്തും പിശാചിന്റെ ഹെഡ് ഓഫീസും തമ്മിൽ എന്താ ബന്ധം? ஆமென், சாரிபாத் ஊருக்கும் இந்த பிசாசுடைய ஹெட் ஆபீஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? Praise the Lord. ஆமென். ഇസബേലിന്റെ അപ്പൻ സീദോൻ രാജാവാണ്. യെസബേലുடைய தகப்பன் சீதோன் ராஜாதா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். അപ്പൊ ഇസബേലിന്റെ ജന്മഭൂമി എന്ന് പറയുന്നത് സീദോനാണ്. அப்போ யெசபேலுடைய ஆமென் ஹல்லேலூயா அவனுடைய தேசம் என்று சொன்னால், அது பிறந்த தேசம் என்று சொன்னால் சீதோன் தான். സീദോന്റെ ക്യാപിറ്റലാണ് സാരഫത്ത്. சீதோனுடையதான தலைநகரம் தான் இந்த சாரிபாத்தூர்.
ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், നീ ആരെയാണോ പേടിച്ച് ഇവിടെ ഇരിക്കുന്നത്, யாரை கண்டு பயந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறாயோ അവൻ ജനിച്ച സ്ഥലത്ത് നിന്നെ ഞാൻ കൊണ്ടിരുത്താൻ പോകും. அவளே பிறந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு செல்ல போகிறேன். കരം ഉയർത്തി പറഞ്ഞാട്ടെ. கையை உயர்த்தி சொல்லுங்க. നീ എവിടെ ഭയന്നോ, நீங்க எங்க பயந்தீர்களோ, നീ എവിടെ തോറ്റുപോയോ, எங்க தோற்று നീ போனீர்களோ, എവിടെ തലകുനിച്ചോ, எங்க தலை குனிந்தீர்களோ, നീ എവിടെ അലറി നിലവിളിച്ചോ, எங்க நீங்க அலறி கூப்பிட்டீர்களோ, അവിടെ அங்கே ദൈവം നിന്നെ കൊണ്ട് നിർത്താൻ പോവുക. தேவன் உங்களை கொண்டு சென்று நிற்க வைக்க போகிறார். നിനക്കൊരു മിനിസ്ട്രി ഇല്ല എന്ന് പറഞ്ഞ ഇടത്ത്, உனக்கு ஒரு ஊழியமும் கிடையாது இல்லை என்று சொன்ன இடத்தில், നിനക്കൊരു ഫ്യൂച്ചർ ഇല്ലെന്ന് പറഞ്ഞ ഇടത്ത്, உனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்று சொன்ன இடத்தில் നിന്റെ തലയെ ദൈവം ഉയർത്താൻ പോവുകയാണ്. உங்கள் தலையை தேவன் உயர்த்த போகிறார். എൻ കൊമ്പை ഉയർത്തി നീരേ, എൻ തലയെ ഉയർത്തി നീരേ, എൻ കൊമ്പை ഉയർത്തി നീരേ, എൻ തലയെ ഉയർത്തി നീരേ. വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ ഒരു നാളും, வெட்கப்பட்டு போவதில்லை, വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ ஒரு நாள் വെക്കപ്പെട്ട് போவதில்லை, വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ ഒരു നാളും, വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ. നന്ദി തകപ്പനേ, നന്ദി യേശയ്യാ. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ ഒരു നാളും, വെക്കപ്പെട്ട് പോകവില്ല. എല്ലാവരും കരം അടിച്ച്. വെക്കപ്പെട്ട് പോകവില്ലേ ഒരു നാളും, வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே. வெட்கப்பட்டு போகவில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு அபிஷேகத்தோடு. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போகவில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போகவில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. നീ വെക്കപ്പെട്ടു പോകത്തില്ല. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். നിന്റെ കൊമ്പിനെ ഉയർത്തും, உங்கள் கொம்பை உயர்த்துவார், നിന്റെ തലയെ ഉയർത്തും. உங்கள் தலையை உயர்த்துவார். നിനക്കൊരു ഷിഫ്റ്റ് ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு நகர்வு. ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். വീട്ടിലെ വസ്ത്രം ധരിച്ചിരുന്ന ഈ ജോസഫിനെ മൾട്ടി കളർ ഡ്രസ് ഇട്ട് ദൈവം പുറത്തിറക്കി. வீட்டிலே வீட்டின் வஸ்திரத்தை ஆமென் அணிந்திருந்த அவனை தேவன் அல்லேலூயா பலவர்ண அங்கி உடுத்தி உயர்த்தினார். കെരീത് തൊട്ടിൽ സ്റ്റക്കായവനെ എഴുന്നേൽപ്പിച്ച് അടുത്ത ലെവലിൽ കൊണ്ടുപോവുക. கேரித் ஆற்றங்கரையில் ஸ்டக்கான அந்த எலியாவை தேவன் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். ഈ യാക്കോബ് ജോസഫിനെ വിട്ട ഓരോ കാര്യങ്ങൾ ചെയ്യിപ്പിക്കുന്നത്. யாக்கோபு யோசேப்பை வைத்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வைக்கிறார். യാക്കോബ് പറഞ്ഞു, யாக்கோபு சொன்னார், നിന്റെ ബ്രദേഴ്സിനോട് പറ, சகோதரரிடத்தில் சொல்லு, ദൂരത്ത് ആട് മേയ്ക്കാൻ കൊണ്ടുപോക. ஆமென், தூரமாய் ஆடை மேய்க்க கொண்டு போகுங்கள். ജോസഫാ പറഞ്ഞു വിടുന്നത് ജ്യേഷ്ഠന്മാരെ. ஆமென், யோசேப்பு தான் சொல்லுகிறார் மூத்த சகோதரர்களை பார்த்து. അപ്പം പറഞ്ഞു ആടുകളെ കൊണ്ട് മേയ്ക്കാൻ പോവാൻ. ஆமென், தகப்பன் சொன்னார் ஆடுகளை தூர தேசத்துக்கு கொண்டு போய் மேய்க்க வேண்டுமாம். ജോസഫ് അപ്പന്റെ കൂടെയും, ஆமென், யோசேப்பு தகப்பனோடு கூடவும் എല്ലാ ബ്രദേഴ്സും ആടിന്റെ പിന്നാലെ പോവുക. எல்லா சகோதரர்களும் ஆட்டுக்கு பின்பதாக அவரை ஓட்டி சென்று கொண்டு போகிறார்கள். ഇവര് പോകുന്ന യാത്രയിൽ ഓരോ കാര്യങ്ങൾ ഡിസ്കസ് ചെയ്തിട്ടാ പോകുന്നത്. இவர்கள் போகும்போதே அந்த யாத்திரையில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டே போகிறார்கள். അവൻ എന്താണ് വിശേഷത? ஆமென், அவனுக்கு மட்டும் என்ன பெரிய விசேஷம்? ഒരു കൊമ്പ് കൂടുതലാണോ? அவனுக்கு ஒரு கொம்பு கூடுதலா? ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഒരു എല്ല് കൂടുതലാണോ? ஒரு எலும்பு அதிகமாயிடுச்சோ? പലതും പെറുപുറത്ത് പോവുക. ஆமென், அவங்க மாறி மாறி அவங்க முறுமுறுத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். അവസരം കിട്ടി അവനെ ശരിയാക്കും. ஆமென், வாய்ப்பு கிடைச்சுனா அவனை ஒரு வழி பண்ணிடணும். ഹല്ലേലൂയ. പല ഡിസ്കസിൽ ഇങ്ങനെ പോവുക. பல காரியங்களை பேசிக்கொண்டே அவர்கள் போகிறார்கள். നിങ്ങള്
ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ശത്രു നിന്നെ പറ്റി പല കാര്യങ്ങളും പ്ലാൻ ചെയ്യും. சத்துரு உங்களை குறித்து பல காரியங்களை திட்டம் போடுவான். ചിലപ്പോ ഒരുപക്ഷെ നിങ്ങൾ ഉറങ്ങുന്ന സമയത്തും അവൻ നിനക്ക് വേണ്ടി പല കാര്യങ്ങൾ പ്ലാൻ ചെയ്യുക. சில வேளைகளில் அவன் நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுக்காக பல காரியங்களை அவன் திட்டம் தீட்டலாம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ ഉറങ്ങിയാലും நீங்கள் தூங்கினாலும் നിന്റെ ശത്രുവിന് ഉറക്കമില്ല. உன் சத்துருவுக்கு தூக்கம் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ചിലർ ഉറക്കമില്ല ഉറക്കമില്ല. ஆமென். சில சொல்லுவாங்க தூக்கம் இல்ல. ജലസ്. ஆமென். பொறாமை. എവിടെയോ ഒരു അസൂയ വ്യാപരിക്കുന്നുണ്ട്. எங்கேயோ ஒரு பொறாமை கிரியை செய்கிறது. വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, തന്റെ പ്രിയന് ദൈവം ഉറക്കത്തെ കൊടുക്കും. ஆமென். நீதிமானுக்கு தேவன் ஹல்லேலூயா தூக்கத்தை கொடுக்கிறார். ഇന്ന് രാത്രി കട്ടിലിൽ കിടന്ന് കണ്ണടച്ചുകൊണ്ട് നീ ഉറങ്ങണം. ஆமென். இந்த இரவு நீங்க கட்டில்ல படுத்து கண்ணை மூடின வேகத்துக்கு தூங்கணும். ചിലത് സ്ലീപ്പിംഗ് ടാബ്ലറ്റ് കഴിച്ചിട്ട് ഉറക്കം വരുന്നില്ല. சிலருக்கெல்லாம் ஆமென் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரவில்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். സ്വന്തം കാര്യമല്ല നോക്കുന്ന, അയൽവക്കത്തിന്റെ കാര്യമാണ് നോക്കുന്നത്. ஆமென். சொந்த காரியத்தை அவங்க பார்க்கல, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது அதுதான் பார்க்கறாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവൻ വീട് വെച്ചു, അവൻ കാർ എടുത്തു, അവന്റെ മകൾ അങ്ങനെ ഇങ്ങനെ. ஆமென். அவன் வீடு கட்டிட்டான், காரை வாங்கிட்டான், அவன் பிள்ளைங்களாம் அப்படி இப்படி. പല ചിന്തകളിൽ ഉറക്കം നഷ്ടപ്പെട്ടു പോകും. ஆமென். பல காரியங்களை யோசித்து தூக்கம் கெட்டு போகிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിങ്ങളുടെ അയൽവക്കക്കാരനെ ദൈവം അനുഗ്രഹിക്കുമ്പോൾ നിങ്ങൾ സന്തോഷിക്കുക. ஆமென். உங்கள் அக்கம் பக்கத்தினரை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நீங்க அதை கண்டு சந்தோஷப்படுங்க. അവരെ കൂടെ സന്തോഷിക്കണം. அவங்க கூடவே சேர்ந்து சந்தோஷப்படணும். അവൻ ഒരു വീട് വയ്ക്കുമ്പോൾ, அவங்க ஒரு வீட்டை கட்டும்போது ഇനിയും ഒരു വീട് കൊടുക്കാൻ പ്രാർത്ഥിക്കണം. இனிமேல ஒரு வீட்டை அதிகமா கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். ഒരു കാർ വാങ്ങുമ്പോൾ, ஒரு காரை வாங்கும்போது ഇനിയും ഒരു കാർ കൊടുപ്പാന്ന് പ്രാർത്ഥിക്കണം. இன்னும் ஒரு காரையும் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். അല്ലെങ്കിൽ അവനത് അത്യാവശ്യമായിരുന്നു നിങ്ങൾ ചിന്തിക്കണം. ஆமென். அது அவங்களுக்கு தேவையா இருந்தது என்று நீங்க நினைக்கணும். അങ്ങനെ ചിന്തിക്കുമ്പോഴാണ് ദൈവം നമുക്ക് വേണ്ടി വഴി തുറക്കുന്നത്. அப்படி நாம் நினைத்தால்தான் தேவன் நமக்கான வழியை திறக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഇവര് പല കാര്യങ്ങൾ ഡിസ്കസ് ചെയ്ത് പോവുക. பல காரியங்களை பேசிக்கொண்டே செல்கிறார்கள். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോ அப்படி போகும்போது ഇതെല്ലാം ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ആണ് കേട്ടോ. എവരിതിങ് പ്ലാൻ ഓഫ് ഗാഡ്. ஆமென். இது எல்லாமே தேவனுடைய திட்டமா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ യാക്കോബിന് തന്റെ മക്കളോട് ഒരു സ്നേഹം കൊടുക്കുകയാണ്. ஆமென். அப்படி இருக்கும்போது யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல் அன்பு கொடுக்கிறது. ആരാണോ ജോസഫിനെ പിടിച്ചു വെച്ചത്, யார் யோசேப்பை பிடித்து வைத்தாரோ അവനെ പിടിവിടുകയാണ്. அவர்களே இப்போ அவன் போகட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். എന്താ ജോസഫിന്റെ സിറ്റുവേഷൻ? யோசேப்பின் சூழ்நிலை என்ன? വസ്ത്രത്തിന് വസ്ത്രം, அமை அவனுக்கு உடைக்கு உடை, കെയറിംഗ്, ലവ്. அமை அவனுக்கு பயங்கரமான அக்கறை, அன்பு. അപ്പൻ കൂടെ ഉണ്ട്. தகப்பன் கூட இருக்கிறார். മൾട്ടി കളർ ഡ്രസ് കിട്ടിയപ്പോ பலவர்ண அந்த அங்கி கிடைத்த போது ജോസഫിന്റെ കംഫർട്ട് സോൺ അപ്പനായി മാറി. யோசேப்பினுடைய கம்ஃபோர்ட் ஜோன் தன் தகப்பனாக மாறிவிட்டார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, ஆமென். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എന്റെ അപ്പനല്ല എന്റെ കംഫർട്ട്. ஆமென். தகப்பன் என்னுடைய கம்ஃபோர்ட் அல்ல, എന്റെ അമ്മയല്ല എന്റെ കംഫർട്ട്. ஆமென். அம்மா எனக்கு ஆமென் ஹல்லேலூயா பாதுகாவல் அல்ல. കംഫർട്ട്, കംഫർട്ട്, ஆமென். சுகமான ஒரு இடம் அல்ல. സേഫ്, സേഫ്. ஆமென். பாதுகாப்பு அல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ അമ്മ ജീവനോടെ ഇരുന്നപ്പോ, எங்க அம்மா உயிரோடு இருந்தபோது, അയ്യോ എന്റെ അമ്മയാണ് എനിക്കെല്ലാം. ஆமென், நான் நினைத்தேன் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே என்று. ഞാൻ ചിന്തിച്ചു, நான் நினைச்சேன் അമ്മ മരിച്ച ഞാനും കൂടെ മരിക്കുന്നതാണ് നല്ലത്. என் தாயார் மரித்து விட்டால் அவரோடு கூட நானும் மரிப்பது தானே நல்லது. കാരണം എന്റെ ചെറുപ്രായം മുതലേ എന്റെ ഫാദർ എനിക്കില്ല. ஏனென்றால் என்னுடைய சிறு வயதிலிருந்து என் தகப்பனார் என்னோடு கூட இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എന്നാൽ എന്റെ അമ്മയാണ് എനിക്ക് എല്ലാം. ஆமென். என்னுடைய தாயார் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருந்தார். ഓഫീസിൽ എവിടെയെങ്കിലും പോയിട്ട് അല്പം ലേറ്റായി എനിക്ക് പിന്നെ ഭയങ്കര ഭയമാണ്. ஆமென். ஆபீஸ்க்கு அவங்க போயிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பயங்கர பயமா இருக்கும். അയ്യോ എന്റെ അമ്മയ്ക്ക് എന്തെങ്കിലും പറ്റിയോ, ஐயோ எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, ആക്സിഡന്റ് എന്തെങ്കിലും ആയോ, ஏதாவது விபத்து ஆயிடுச்சா. ഞാനിങ്ങനെ എന്റെ ടെറസിന്റെ മുകളിൽ ഇങ്ങനെ വഴിക്കണ്ണോട് നോക്കിയിരിക്കും എന്റെ അമ്മ വരുന്നത്. என்னுடைய மாடியிலே நான் போய் இப்படி எங்க அம்மா வருகிறாங்களான்னு சொல்லி வழியை பார்த்து கொண்டே நிற்பேன். അമ്മ സ്നാക്സ് കൊണ്ടുവരുന്നോന്ന് നോക്കിയല്ലേ ഇരിക്കുന്നത്. அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்களான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். എന്റെ അമ്മ ജീവനോടെ വരാൻ വേണ്ടിയിട്ട്, எங்க அம்மா உயிரோடு வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லி. സംടൈം എന്റെ അമ്മ ലേറ്റ് ആവും, ബസ്സൊക്കെ കിട്ടി വരാൻ ലേറ്റ് ആയി പോകും. சில நேரத்துல பஸ் கிடைக்க நேரம் ஆவதனால அவங்க வருவது தாமதமா இருக்கும். അപ്പോഴെല്ലാം എനിക്ക് ഭയങ്കര ഭയമാണ്. எல்லாம் எனக்கு பயங்கர பயமா இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ ഭയം മുതിർന്ന ടൈം വരെ ഉണ്ടായിരുന്നു. அவன் அந்த பயம் அவர்கள் முதிர்ந்த வயதில் இருக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പെട്ടെന്ന് திடீரென்று എന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു നെഞ്ചുവേദന വന്നു. ஆமென். தாயாருக்கு ஒரு நெஞ்சு வலி வந்தது. ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன்.
ചെക്കിംഗ് എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് எல்லாம் செக் பண்ணி முடிந்த பிறகு ഡോക്ടർ എന്നെ വിളിച്ചു, വേറെ ആരും ഇല്ല, എന്നെ വിളിച്ചു. ஆமென். டாக்டர் வேற யாரும் இல்ல, டாக்டர் என்ன கூப்பிட்டாங்க. മനസാക്ഷി ഇല്ലാത്ത ഡോക്ടർ മുഖത്ത് നോക്കി ഒരു കാര്യം പറഞ്ഞു. மனசாட்சி இல்லாத அந்த மருத்துவர் என் முகத்தை பார்த்தே சொல்லிட்டார், നിന്റെ അമ്മ ഇനി 2 മാസം ജീവനോടെ ഇരിക്കും. அம்மா இனி 2 மாசம் தான் உயிரோடு இருப்பாங்க. ആ ഹോസ്പിറ്റലിൽ ഞാൻ അലറി നിലവിളിച്ച് തൊണ്ട പൊട്ടിക്കരഞ്ഞു. ஆமே, அந்த மருத்துவமனையிலேயே நான் கூப்பிட்டு சத்தமாய் அழுதேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സിവിയർ ക്യാൻസർ. ஆமென். பயங்கரமான கேன்சர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കോക്കനട്ടിന്റെ അത്രയും വലിപ്പത്തിൽ ഒരു ട്യൂമർ. ஆமென். ஒரு தேங்காய் அளவு ஒரு பெரிய கட்டி, ബ്രസ്റ്റ് ക്യാൻസർ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ അമ്മയിൽ കണ്ടെത്തുകയാണ്. அதுல കണ്ടുപിടിக்கிறாங்க. അമ്മ ഒന്നും അറിയാതെ എന്റെ അമ്മ ഇരിക്കുക. ஒண்ணுமே தெரியாம எங்க அம்மா இருக்காங்க. എന്നെ ആശ്വസിപ്പിക്കാൻ ആരുമില്ല, എന്റെ വലത്തോ ഇടത്തോ ആരും. அம்மே, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் என்னை ஆதரவா யாரும் இல்லை. എന്ന് കെട്ടിപ്പിടിച്ച് കരയാൻ ആരുമില്ല. கட்டிப்பிடித்து அழுவதற்கு யாரும் இல்லை. എന്താണ് എന്റെ ഫ്രണ്ടിൽ നിൽക്കുന്ന മരണം? அமேன். என்னுடைய முன்பாக நிற்பது அம்மே எங்க அம்மாவுடைய மரணம். അമ്മ മരിച്ചു കഴിഞ്ഞാൽ എനിക്ക് എന്ത് ചെയ്യുമെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. அம்மா மரித்து விட்டார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது. ഞാൻ ദാവീദ് സ്വയം ധൈര്യപ്പെട്ടതുപോലെ, தாவீது தனக்குள்ளே அவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போலவே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു 7 വർഷം എന്റെ അമ്മയെ കൊണ്ട് RCCയിൽ കയറി ഇറങ്ങി നടന്നു. அம்மே, ஒரு 7 வருஷம் என் அம்மாவை கொண்டு சென்று RCC மருத்துவமனைக்கு ஏறி இறங்கினேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ അമ്മയ്ക്ക് വേണ്ടിയിട്ടുള്ളതല്ല, എന്നെ കൊണ്ട് കഴിയുന്നതിന്റെ പരമാവധി ചെയ്തു. எங்க அம்மாவுக்கு தேவையான காரியங்களை என்னால் முடிந்தபட்சம் நான் செய்தேன். 2 മാസം ജീവനോടെ ഇരിക്കുമെന്ന് പറഞ്ഞ എന്റെ അമ്മ 2 மாதம் உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்ன என் தாயார் ഏകദേശം 7 വർഷം ജീവനോടെ ഇരുന്നു. ஏறக்குறைய 7 வருடங்கள் உயிரோடு இருந்தார்கள். ക്യാൻസർ വന്നല്ല എന്റെ അമ്മ മരിച്ചത്. கேன்சர் வந்ததுனால எங்க தாயார் மரிக்கல. എന്റെ അമ്മയുടെ ബ്രസ്റ്റ് ഒക്കെ റിമൂവ് ചെയ്തു. என்னுடைய அம்மாவுடைய அந்த பிரஸ்ட் அவங்க எடுத்தார்கள். അമ്മയെ സർജറിക്ക് കൊണ്ടുപോകുമ്പോ, ஆபரேஷனுக்கு கொண்டு போகும்போது ഏകദേശം 11 പേരെയാ കൊണ്ടുപോയത്. ஏறக்குறைய 11 பேரை அதற்காக கொண்டு சென்றார்கள். ഞാൻ ആ സ്റ്റെപ്പിലിരുന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. நான் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். എന്റെ ഫ്രണ്ടിൽ കൂടെ പോയത് 9 ഡെഡ് ബോഡി. அம்மாவுக்கு எனக்கு முன்பதா என் கண் முன்னே போனது 9 பிரேதம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അമ്മയുടെ കൂടെ കയറ്റി ഓരോന്നായി മരിച്ചു പുറത്തു പോവുക. ஆமென். அம்மாவோடு கூடவே உள்ள ஆபரேஷனை கொண்டு போனவங்க ஒவ்வொருத்தரா இறந்து போனார்கள் என்று சொல்லி வெளியே கொண்டு സർജറി வருகிறார்கள். സമയത്ത് ഡെത്ത് ആവുക. ஆமென். சர்ஜரி செய்யும் பொழுதே மரித்து போகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ പേടിച്ചു, എന്ത് ചെയ്യണമെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. பயந்து போனேன், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ആശ്വസിക്കാൻ പോലും ആരും ഇല്ലാത്തൊരു ஆமென். സിറ്റുവേഷൻ. ஆதரவு சொல்ல கூட யாரும் இல்லாத நிலையில். ഹല്ലേലൂയ. അടുത്ത നിമിഷം എന്താണെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. പലരും നിലവിളിക്കുന്നു, കരയുന്നു. ஆமென். அடுத்த நிமிஷம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியல. அநேகர் சத்தம் போட்டு அழுகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പെട്ടെന്ന് നേഴ്സ് എന്റെ അടുത്ത് വന്നിട്ട് സംസാരിച്ചു. திடீரென்று ஒரு நர்ஸ் என்னிடத்துல வந்து பேசினாங்க. അവരെ കണ്ടപ്പോഴേ ഞാൻ പേടിച്ചു, എന്താ അവർ പറയാൻ പോകുന്നത്. ஆமென். அவங்களை பார்த்தபோது நான் பயந்து போனேன், என்ன சொல்ல போறார்களோ என்று சொல்லி. നിന്റെ അമ്മയ്ക്ക് നിന്നോട് സംസാരിക്കണമെന്ന് പറഞ്ഞു. ஆமென். உங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ എന്റെ അമ്മയുടെ അടുത്ത് പോകുമ്പോൾ എന്നെക്കാട്ടി ആരോഗ്യത്തോടെ അമ്മ ഇരിക്കുക. ஆமென். நான் எங்க அம்மா என் தாயாரிடத்தை பார்க்க போகும்போது என்னை விடவும் ஆரோக்கியமுள்ள நபராய் அவர்கள் இருக்கிறார்கள். എന്റെ അമ്മ പറഞ്ഞു, எங்க அம்மா சொன்னாங்க. അമ്മയുടെ അടുത്ത് ചോദിച്ചു, അമ്മ സർജറി ചെയ്തപ്പോ പെയിൻ ഉണ്ടായിരുന്നു? ஆமென். அம்மாவிடத்துல கேட்ட, அம்மா சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது வலி இருந்ததா? എന്റെ അമ്മ പറഞ്ഞു, எங்க அம்மா சொன்னாங்க, ഇല്ലടാ, ഞാൻ കണ്ണടച്ച് കിടക്കുകയായിരുന്നു. ஆமென். இல்ல, நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தேன். ഹല്ലേലൂയ. എന്റെ ചുറ്റിലും ഏഞ്ചൽസ് വന്ന് നിൽക്കുന്നത് ഞാൻ കണ്ടു. என்னை சுற்றிலும் தூதர்கள் வந்து நிற்பதை நான் பார்த்தேன். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை തട്ടി தேவனை துதிப்போம். നിന്റെ ആപത്തിൽ നിന്നെ ആശ്വസിപ്പിക്കാൻ ആരും കാണത്തില്ല. ദൈവം നിന്റെ ഏഞ്ചൽസിനെ അയക്കും. உங்களுடைய ஆபத்திலே உங்களை பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை തട്ടി தேவனை ഒരു துதிப்போம். നല്ല ശക്തിയോടെ. நல்ல பலத்தோடு கைகளை தட்டி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ യേശു നല്ലവൻ. இயேசு நல்லவர். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കംഫർട്ട് സോൺ. ஆமென். அந்த பாதுகாவலான சுகமான இடம். എനിക്ക് എന്റെ അമ്മ കംഫർട്ട് എന്ന് പറഞ്ഞതുപോലെ, ஆமென். எனக்கு என் தாயார் எப்படி கம்ஃபர்ட் ஜோனா இருந்தாங்க என்று சொன்னது போல ജോസഫിന് യാക്കോബായിരുന്നു. யோசேப்புக்கு யாக்கோபு அப்படி இருந்தார். ദൈവം മനസ്സിൽ ചിന്തിച്ചു, தேவன் தன் மனதில் நினைத்தார், യവൻ യാക്കോബിന്റെ കൂടെ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം இந்த யோசேப்பு யாக்கோபோடு கூட இருக்கிற கால வரையிலும் ഇവൻ ദൈവത്തിന്റെ പ്ലാനിൽ പദ്ധതിയിൽ വരില്ല. இவன் தேவனுடைய திட்டத்தில் வர முடியாது. അതുകൊണ്ട് ദൈവം ഒരു പ്ലാൻ ചെയ്യുകയാണ്. ஆகவே தேவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். യാക്കോബ് തന്നെ ജോസഫിനെ പറഞ്ഞു വിടുകയാണ്. யாக்கோபே யோசேப்பை சொல்லி அனுப்புகிறார். ആരെങ്കിലും നിന്റെ പിടി വിട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, யாராகிலும் உங்களை விட்டு விட்டார்கள் என்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആരെങ്കിലും നിന്ന് നീ അകന്നു മാറിയെങ്കിൽ, யாரை விட்டாகிலும் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்றால் തിരിച്ചു പോകാൻ ശ്രമിക്കരുത്. நீங்க மறுபடியும் அவரிடத்தில் போக வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள்.
போகாதீர்கள். அது தெய்வத்தின் பிளான் ആണ്. அது தேவனுடைய திட்டம். കരമടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, இந்த பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2025 കംഫർട്ടുകൾ നിന്നെ വിട്ടു മാറിയെങ്കിൽ, 2025 ஆண்டிலே கம்ஃபர்ட் ஜோன் உங்களை விட்டு மாறினது என்றால், ഇതാണ് എന്റെ കംഫർട്ട്. ஓ இதுதான் என்னுடைய கம்ஃபர்ட். അയ്യോ ഈ കമ്പനിയാണ് എനിക്ക് എല്ലാം. ஐயோ இந்த கம்பெனி தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறது. ഈ കമ്പനി കാരണമാണ് ഞാൻ ഇങ്ങനെ ആയത്. இந்த கம்பெனியின் நிமித்தமா தான் நான் இப்படி ஆயிட்டேன். അതേ കമ്പനി നിന്നെ അടിച്ച് പുറത്താക്കിയെങ്കിൽ, அதே கம்பெனி உங்களை அடிச்சு வெளில துரத்துறது அப்படினா, തിരിച്ചവിടെ പോകാൻ നീ ശ്രമിക്കണ്ട. மறுபடியும் அங்க போகலாம்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். അതിലും വലുത് ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രിപ്പയർ ചെയ്തു. ஏனென்றால் அதை காட்டிலும் மிக பெரிய ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி விட்டார். കരം അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். അതിലും ബെസ്റ്റ്, அதை விடவும் சிறந்ததை ആരാണോ നിന്നെ റിജക്ട് ചെയ്തത്, யார் உங்களை புறக்கணித்தாரோ, അതിലും ബെസ്റ്റ് அதை விடவும் சிறந்ததை ദൈവം നിനക്ക് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. தேவன் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். കേട്ടാ പ്രഭു? கேட்டீங்களா பிரபுனே? ഹല്ലേലൂയ ஹalleluya. നഷ്ടപ്പെട്ടത് വലുത് നിനക്ക് വരുന്നുണ്ട്. நஷ்டப்பட்டது ஒரு பெரிய பெரிய காரியங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ஆகவேதான் നഷ്ടപ്പെട്ടതിലും വലുത് വരുന്നുണ്ട്. நஷ்டப்பட்டதை விடவும் ஒரு பெரியது வருகிறது. ഏതെങ്കിലും കമ്പനിയിൽ നിന്ന് റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ആരെങ്കിലും ஏதாவது ഉണ്ടോ? கம்பெனில இருந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? ഏതെങ്കിലും വ്യക്തി റിജക്ട് ചെയ്തോ? ஏதாவது நபர் உங்களை புறக்கணித்து விட்டார்களா? ആരെങ്കിലും നിന്നെ ചതിച്ചോ? யாராவது உங்களை ஏமாத்தினார்களா? ചീറ്റ് ചെയ്തോ? ஏமாற்றினார்களா? അതെല്ലാം ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ആണ്. எல்லாம் தேவ திட்டம். റിയാലിറ്റി വരുന്നു. உண்மை வருகிறது. ഒറിജിനൽ ഓൺ ദ വേ. ஒரிஜினல் வழி அருகே வந்து നിന്നെ റിജക്ട് ചെയ്തത് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ആണ്. உங்களை புறக்கணித்தது எல்லாமே டூப்ளிகேட். നിന്നെ റിജക്ട് ചെയ്തത് റാവനാണ്. ஆமே உங்களை புறக்கணித்ததெல்லாம் காக்கா. ഈഗിൾ വരുന്നുണ്ട്. ஆனா கழுகு உங்களுக்காக பறந்து You வருகிறது. are not Raven club. ஓ நீங்கள் காக்கா கூட்டம் அல்ல. You are eagle club. நீங்கள் கழுகின் கூட்டம். கரம் தட்டி கைகளை தட்டி something happening to the morning. இந்த காலை வேளையில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. கரம் அடிச்சு பாரு. கையை தட்டி சொல்லுவோம். yes hallelujah hallelujah hallelujah. ചില ഓഫീസിൽ നിന്ന്, சில அலுவலகங்களில் இருந்து, ചില കമ്പനിയിൽ നിന്ന്, சில கம்பெனிஸ்ல இருந்து, ചില വ്യക്തിയിൽ നിന്ന്, சில நபரிடத்திலிருந்து നീ മാറിയത് நீங்க விலகி போனது ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ആണ്. தேவ திட்டம். ദൈവത്തിന്റെ പ്ലാൻ தேவ திட்டம் യാക്കോബ് തന്ന മൾട്ടി കളറിൽ ഒതുങ്ങുകയല്ല. யாக்கோபு கொடுத்ததானே அந்த பலவர்ண அங்கியிலே ஒதுங்கி விடாது. മൾട്ടി കളർ കണ്ടിട്ട് ജോസഫ് ചിന്തിച്ചു, அவன் பலவர்ண அங்கியை பார்த்து யோசேப்பை இப்படி நினைத்தான், ഇതാണ് ലോകം. ஓ இதுதான் உலகம். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. No. இல்லை இல்லை இல்லை. നീ കാണാത്ത രാജ്യം നീ കാണാൻ പോകുന്നേ ഉള്ളൂ. நீங்கள் பார்க்காத ஒரு தேசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ചെന്നൈ അല്ല മോനെ, ചെന്നൈ മാത്രമല്ല, சென்னை மட்டுமல்ல மகனே, ഇനിയും വലുത് കാണാനുണ്ട്. இதை காட்டிலும் பெரியதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். Hallelujah. Amen. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ശുശ്രൂഷ നിനക്കുണ്ടോ? ஊழியம் உங்களுக்கு இருக்கா? നിനക്ക് ഒത്തിരി ശത്രുക്കൾ വരും. உங்களுக்கு அநேக சத்துருக்கள் வருவார்கள். Hallelujah. ஹalleluya. എന്നെയൊക്കെ ഓടിച്ചിട്ടാ എറിയുന്നത്. அவன் என்னெல்லாம் ஓட விட்டு தான் கல்லெறியறாங்க. എവിടെ കണ്ടാലും എറിയും. எங்க பார்த்தாலும் எரியுது. Praise the Lord. ஆமென். ഇനി ഏറിക്കൊള്ളാൻ സ്ഥലം ഇല്ല. ஆமென். இனி ஆமென் கல்லடிப்பட இடம் இல்லை. Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். ഞാനൊരു കാലത്ത് ചിന്തിച്ചത്, நான் காலத்துல இப்படி நினைச்சேன், കേരളത്തിൽ മാത്രമായിരിക്കും എൻ്റെ മിനിസ്ട്രി. கேரளாவுல மட்டும் தான் நான் ஊழியம் செய்வேன் போல. Praise the Lord. ஆமென். ഒരു ശത്രുക്കളും ഇല്ലായിരുന്നപ്പോ ഞാൻ ചിന്തിച്ചു കേരളം മാത്രമാണ് എൻ്റെ മിനിസ്ട്രി പ്ലേസ്. ஆமென். ஒரு சத்துருவும் எதிரியும் எனக்கு இல்லாத போது நான் இப்படி நினைத்தேன், கேரளா தான் என்னுடைய ஊழியமே. കേരളം എൻ്റെ കംഫർട്ടായിരുന്നു. கேரளா என்னுடைய கம்ஃபர்ட் சோனா വേറെ இருந்தது. എവിടെ പോകാൻ ഇഷ്ടമല്ല, കേരളം എനിക്ക് കംഫർട്ടായിരുന്നു. ஆமென். நான் ஒரு வேற இடத்துக்கு போக விரும்பல, ஏன்னா கேரளாவே எனக்கு பயங்கர கம்ஃபர்ட்டா இருந்தது. കർത്താവ് പറഞ്ഞു, கர்த்தர் சொன்னார், ഇവനെ വെളിയിലിറക്കണം. ஓ இவனை வெளில கொண்டு வரணும். Praise the Lord. ஆமென். അത് വിട്ട് ഞാൻ ഇറങ്ങിയപ്പോ, அதை விட்டு நான் வெளியே வந்தபோது, അയ്യോ ദൈവം എന്നെ ഇംഗ്ലണ്ടിലെ, അയർലൻഡിലെ, സ്കോട്ട്ലൻഡിലെ, ஆமென், தேவன் என்னை இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഐ ഡോണ്ട് നോ, ഗോഡ് ദൈവം അനുവദിച്ചാൽ നെക്സ്റ്റ് മന്ത് ഞാൻ ജർമ്മനിയിൽ നിൽക്കണം. எனக்கு தெரியல, தேவனுடைய சித்தமானால் வரக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் நான் ஜெர்மனியில் இருக்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ ഈസ്റ്ററിൽ ഞാൻ ജർമ്മനിയിലാണ് മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നത്. இந்த ஈஸ்டர்ல நான் ஜெர்மனியில ஊழியம் செய்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ വാർ വരുന്നതിന് മുമ്പ് ജനുവരി 1 ദൈവം എനിക്ക് തന്ന പ്രോഫസിയാണ്. ஆமென். இந்த யுத்தம்
இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். നിങ്ങൾക്ക് പ്രോഫറ്റ് ലിനീഷ് ടെന്നിസൺ എന്ന യൂട്യൂബ് ചാനൽ ഉണ്ട്. ஆமென். நீங்கள் யூடியூப் போய் அங்கே ப்ராஃபட் லினிஸ் டென்னிசன் என்று சொல்லி என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கிறது. ഇൻസ്റ്റാഗ്രാമിലോ യൂട്യൂബിലോ പോയി സെർച്ച് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ இந்த பேர்ல நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆமென் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணா ആ പ്രോഫസി കിടപ്പുണ്ട്. அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ജനുവരി 1ആം തീയതി പറഞ്ഞ ஜனவரி 1ஆம் தேதி சொன்ன தீர்க்க தரிசனம். ഇറാനും ഇസ്രായേലും തമ്മിൽ യുദ്ധം നടക്കും. ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் தம்மை இடையிலே யுத்தம் உண்டாகும் என்று. ഇതിലൊരു നേതാവ് മരിക്കും. இதுல ஒரு தலைவர் மரித்து போவான் என்றும். അത് ലോക രാജ്യത്ത് മൊത്തം ന്യൂസായി മാറും. இந்த செய்தி உலக நாடுகளில் செய்திகளில் வரும் என்று சொன்னேன். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എല്ലാം ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ആണ്. எல்லாம் தேவனுடைய திட்டம். ദൈവത്തിന്റെ പ്ലാനെ തകർക്കാൻ ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. தேவனுடைய திட்டத்தை அழிக்க ஒரு வல்லமையினாலும் முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். ആരെങ്കിലും നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ யாராகிலும் ஆமென் உங்களுக்கு நஷ்டப்பட்டு போய் விட்டார்கள் என்றால் അത് നിന്റെ കംഫർട്ട് ആണ്. அது உங்களுடைய கம்ஃபர்ட். നിന്റെ കംഫർട്ട് உங்க கம்ஃபர்ட் മനുഷ്യനാവരുത്. மனுஷனாய் மாறிவிடக் கூடாது. നിന്റെ കംഫർട്ട് உங்க கம்ஃபர்ட் ജീസസ് മാത്രമായിരിക്കണം. இயேசு மட்டும் தான் இருக்க வேண்டும். ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നാസറേത്ത് நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து അവൻ മാത്രമാണ് എന്റെ കംഫർട്ട്. அவர் மட்டும் தான் என்னுடைய கம்ஃபர்ட். எனக்கு எல்லாமே കംഫർട്ടർ. அவர்தான் இயேசுதான் என் கம்ஃபர்ட். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യാക്കോബ് പറയുകയാണ്, யாக்கோபு சொல்லுகிறார், ചേട്ടൻ വരെ പോയി നോക്കിയിട്ട് വരാൻ പറഞ്ഞു. ஆமென். அண்ணா ஆமென் உன்னுடைய மூத்த சகோதரர்களை போய் பார்த்து வா என்று சொன்னார். യവനെ ദൂരെ വെച്ച് കണ്ടപ്പോഴേ ஆமென். இந்த சகோதரர்கள் யோசேப்பு தூரத்தில் வருவதை பார்த்தவுடனே ഒരു ലോട്ടറി അടിച്ചതുപോലത്തെ ഫീല്. அவர்களுக்கு ஒரு லாட்டரி விழுந்தது போலுள்ள சந்தோஷம். ഇവൻ ജ്യേഷ്ഠന്മാർക്ക് അപ്പം കൊണ്ടുപോവുക. ஆமென். ஆனால் இந்த யோசேப்பு தன் மூத்த சகோதரர்களுக்கு அப்பத்தை சுமந்து கொண்டு போகிறான். ലഡു, ജിലേബി, ഹൽവ, ஆமென். லட்டு, ஜிலேபி, ஆமென், அல்வா, ബിരിയാണി, பிரியாணி, ഡിഫറെന്റ് ഐറ്റങ്ങൾ കൊണ്ടുപോവുക. பலவிதமான ஆமென் உணவுகளை கொண்டு செல்கிறான். എല്ലാം വാങ്ങി തിന്നോണ്ട് எல்லாத்தையும் வாங்கி கொட்டிக்கிட்டு சாப்பிட்டு എല്ലാം വാങ്ങി കഴിച്ചു. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. ആദ്യവന്മാർ ചെയ്തത് முதலாவது இவர்கள் செய்த காரியம் പലവർണ്ണ അങ്കി കീറി. அவன் உடுத்திருந்த பலவர்ண அங்கியை கிழித்தார்கள். Praise the Lord. ஆமென். മനുഷ്യർ തരുന്നത് കീറിപ്പോകും. மனுஷன் கொடுப்பது அது கிழிக்கப்பட்டு போகும். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യർ നിനക്ക് തരുന്നതിന് പരിമിതികളുണ്ട്. மனுஷர்கள் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களுக்கு சில வரையறைகள் உண்டு. മനുഷ്യനിൽ നിന്ന് വരുന്നതിനെ ശത്രു തൊടും. மனுஷனிடத்திலிருந்து வருகிறது தேவ அவன் சத்துரு தொடுவான். മനുഷ്യനിൽ നിന്ന് വരുന്നത് മനുഷ്യനിൽ അവസാനിക്കും. அவன் மனுஷனிடத்திலிருந்து வருவது மனுஷனிடத்திலே முடிந்து போகும். ഹല്ലേലൂയ. ஆமென். യാക്കോബ് കൊടുത്ത പലവർണ്ണ അങ്കിയെ കീറിക്കളഞ്ഞു. யாக்கோபு கொடுத்த பலவர்ண அங்கியை கிழித்து போட்டார்கள். അവനെ അടിച്ചു. அவனை அடித்தார்கள். ഒരു നായെ അടിക്കുന്നത് പോലെ അടിച്ചു. நாயை அடிப்பது போல அடித்தார்கள். മാറി മാറി അടിച്ചു. ஆமென். மாறி மாறி அடித்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വെള്ളമില്ലാത്ത കിണറ്റിനകത്തിട്ടു. தண்ணீர் இல்லாத வற்றின கிணற்றிலே தள்ளி விட்டார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். കിണറ്റിനകത്ത് നീ വീഴുമ്പോൾ ஆமென். கிணற்றிலே நீ விழும்போது ഒറ്റയ്ക്കല്ല, ஆமென் தனித்தல்ல, നിന്നെ കരയിൽ കയറ്റുന്ന രണ്ടാമനായ ക്രിസ്തു നിന്റെ കൂടെ ഉണ്ട്. உன்னை கரை மேல் ஏற்றி விடுகிற இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். 10 പേര് അവനെ മാറി 11 പേര് അവനെ മാറി മാറി അടിച്ച് അവനെ കുഴിക്കകത്തിട്ടപ്പോ 11 பேர் இவர்களை ஆமென் அடித்து இந்த குழிகளை தள்ளிவிட்ட போது ജോസഫ് ഒറ്റയ്ക്കല്ല പോയി വീണത്. யோசேப்பு தனித்தவனாய் ஓடி விடவில்லை. രണ്ടാമനായ ക്രിസ്തു ഇറങ്ങി. இரண்டாவது நபராய் கிறிஸ்து இறங்கினார். യോഹന്നാനേ, யோவானே, പത്മോസിൽ നീ ഒറ്റയ്ക്കല്ല. பத்மு தீவில் நீ தனித்தவனாய் அல்ல. വെളിപ്പാട് പറഞ്ഞു തരുന്ന ഒരു ക്രിസ്തു നിന്റെ കൂടെ ഇറങ്ങി വരും. வெளிப்பாடுகளை உனக்கு காண்பித்து கொடுக்கிற கிறிஸ்து உன்னோடு கூட இறங்கி வருவார். ലാസറേ, മറിയേ, മാർത്തേ, லாசருவே, மரியாளே, மார்த்தாளே, നിങ്ങൾ 3 പേരുമല്ല. நீங்கள் 3 பேர் மட்டுமல்ல. നിന്റെ വീട്ടിൽ നാലാമനായി ക്രിസ്തു ഉണ്ട്. உங்க வீட்டில 4வது நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ശദ്രക്, മേശക്, അബേദ്നെഗോവേ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, നീ തീച്ചുളയിൽ ഒറ്റയ്ക്കല്ല. நீங்கள் அக்கினி சூளையில் தனித்து அல்ல. നാലാമനായി ക്രിസ്തു ഉണ്ട്. 4வது நபராய் கிறிஸ்து இருக்கிறார். നിങ്ങൾ 2 പേരാണോ? நீங்க 2 பேரா? നിങ്ങൾ 2 പേരാണോ? நீங்க 2 பேர் மட்டுமா? മൂന്നാമനായി ക്രിസ്തു ഉണ്ട്. 3வது நபராய் கிறிஸ்து வருகிறார். നിങ്ങൾ 3 പേരാണോ? 3 பேரா? നാലാമനായി ക്രിസ്തു ഉണ്ട്. 4வது நபராய் கிறிஸ்து ഇല്ല, வருகிறார். നീ ഒറ്റയ്ക്കാണോ? இல்லை, நீங்கள் தனித்தவரா? രണ്ടാമനായി ക്രിസ്തു ഉണ്ട്. 2வது நபராய் ആരും ഇല്ല എന്ന് പറയരുത്. யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். ഒരുത്തന്റെ ഈ സ്റ്റാറ്റസിനകത്ത്
ഫീലിംഗ് ലോൺലിനെസ് എന്ന് പറയരുത്. ஒருவருடைய ஸ்டேட்டஸ்லயும் நான் ஃபீலிங் லான்லினஸ் ரொம்ப தனிமையாய் உணர்கிறேன் என்று சொல்லாதீர்கள். വാട്സാപ്പ് സ്റ്റാറ്റസിൽ ഫീലിംഗ് ലോൺലിനെസ് എന്ന് ഇടരുത്. ஆமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப தனிமையா உணர்றேன் என்று சொல்லி போடாதீங்க. മറ്റുള്ളവരുടെ സിമ്പതിക്ക് വേണ്ടി ഫീലിംഗ് ലോൺലിനെസ് എന്ന് ഇടരുത്. மற்றவரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஃபீலிங் லான்லினஸ் என்று போட வேண்டாம். ആരും നിനക്ക് സഹായമില്ല. யாராலும் உங்களுக்கு உதவி இல்லை. ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுவார், എന്റെ സഹായം ஓ எனக்கு ஒத்தாசை ആകാശത്തെ ഭൂമിയെ ഉണ്ടാക്കിയ യഹോവയിൽ നിന്ന് വരുന്നു. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், ആകാശത്തെ ഭൂമിയെ ഉണ്ടാക്കിയ യഹോവയിൽ നിന്ന് നിനക്ക് ബ്ലെസ്സിംഗ് വരും. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. രൂബേന് യൂദയ്ക്ക് രൂബേനും ഒരു മനസ്സ് ഒരു അനുതാപം ഉണ്ടാക്കിയ. ஆமென். ரூபனுக்கு ஒரு ஆமென் ஹalleluya ஒரு ஆமென் ஒரு இரக்கம் இருக்கிறது. അവനെ കരയിൽ നിന്ന് കയറ്റി. ஆமென் கரை மேலே ஏற்றினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. നഗ്നനായി കരയിൽ കയറ്റി. ஆமென் நிர்வாணியாய் கரையில் ஏற்றினார். പെട്ടെന്ന് திடீரென்று ബിസിനസ്സുകാർ അതുവഴി പോവുകയാണ്. ஆமென் பிசினஸ் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போகிறார்கள். ഈജിപ്തിലെ ബിസിനസ്സുകാർ അതുവഴി പോവുകയാണ്. எகிப்திலே பிசினஸ் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். 30 വെള്ളിക്കാശിന് യോസേഫിനെ വിൽക്കുകയാണ്. 30 வெள்ளி காசுக்கு யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் கையிலே விற்கிறார்கள். ജോസഫിന്റെ സഹോദരങ്ങൾ 30 വെള്ളിക്കാശിന് വിറ്റു. ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை 30 வெள்ளி பணத்திற்கு விற்கிறார்கள். 20 വെള്ളിക്കാശിന് വിറ്റു. 20 வெள்ளி காசு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. യേശുവിനെ യൂദാസ് 30 വെള്ളിക്കാശിന് വിറ്റു. ஆமென். இயேசுவை யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு விற்றார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. മറിയ യേശുവിന്റെ കാലിൽ ഒഴിച്ച പരിമള തൈലം. ஆமென். ஆமென். மரியாள் இயேசுவின் பாதத்தில் ஊற்றினதான அந்த பரிமள தைலம் 300 വെള്ളിക്കാശിന്റെ വാല്യൂ. ஆமென் 300 வெள்ளி பணத்துக்குரிய மதிப்பு. ജോസഫിന് ലോകം കൊടുത്ത വാല്യൂ 20 വെള്ളിക്കാശ്. ஆமென். யோசேப்புக்கு ஆமென் உலகம் கொடுத்த அந்த மதிப்பு 20 வெள்ளி பணம். യേശുവിന് യൂദാസ് കൊടുത്തത് 30 വെള്ളിക്കാശ്. இயேசுவுக்கு ஆமென் யூதாஸ் கொடுத்தது 30 வெள்ளி காசு மதிப்பு. മറിയ യേശുവിന്റെ കാലിന് മാത്രം കൊടുത്തത്, ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்துக்கு மட்டும் கொடுத்த மதிப்பு 500 വെള്ളിക്കാശ്. ஆமென் 500 வெள்ளி காசு. ഒരു ഭാഗത്തിൽ 500 എന്ന് പറയുന്നു, ഒരു ഭാഗത്ത് 300 എന്ന് പറയുന്നു. ஆமென். ஒரு வேத பகுதியிலே 300 என்றும் இன்னொரு வேத பகுதியிலே 500 என்றும் சொல்லப்படுகிறது. ഇതിന്റെ വാല്യൂ എത്രയെന്ന് അറിയാമോ? எவ்வளவு வேல்யூ தெரியுமா? ചുമ്മാ ചിന്തിക്കരുത്. ஆமென். சும்மா நினைக்காதீங்க. ഞാൻ പോയി പഠിച്ചു. நான் போய் அதை படித்தேன். അത് ഒരു വെള്ളി നാണയത്തിന് 250 ഗ്രാം തൂക്കമുണ്ട്. ஆமென். அது ஆமென் ஒரு வெள்ளி பணத்துக்கு 250 கிராம் மதிப்பு இருக்கு. അത് 999 കോയിൻ ആണെങ്കിൽ, அது ஆமென் ஆமென் 999 காயின் என்றால் ഒരു കോയിനിന്റെ വില 1 ലക്ഷം. ஆமென் ஒரு ஆமென் காயின் வெள்ளி பணத்தினுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അങ്ങനെ 300 കോയിൻ. அப்படி 300 வெள்ளி பணம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അങ്ങനെ വെച്ച് നോക്കിയപ്പോ அப்படி வைத்து பார்த்தபோது നമ്മൾ 30 വെള്ളിക്കാശ് കുറഞ്ഞതൊന്നും ചിന്തിക്കരുത്. 30 வெள்ளி காசு அது கொஞ்சம் என்று நினைக்காதீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 30 ലക്ഷം യൂദാസിന്റെ കയ്യിൽ കിട്ടിയത്. 30 லட்சம் ஆமென் யூதாசுனுடைய கையில கிடைச்சது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 20 ലക്ഷമാണ് മറ്റവന്മാർക്ക് കിട്ടിയത്. ஆமென் 20 லட்சம் தான் மத்தவங்களுக்கு கிடைத்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ ഏകദേശം 3 കോടിയോളം മറിയയുടെ ആസ്തി യേശുവിന്റെ കാലിൽ ഒഴിച്ചു കളഞ്ഞു. இங்க ஏறக்குறைய 3 கோடி மதிக்கக்கூடிய ஆஸ்தியை இயேசுவின் பாதத்துல மரியாள் ஊற்றுகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യേശുവിനെ இயேசுவுக்கு ഏറ്റവും ബെസ്റ്റ് കൊടുക്കണം. மிகவும் சிறந்ததை கொடுக்க வேண்டும். ഏറ്റവും ബെസ്റ്റ് പാദപീഠത്തിൽ കൊണ്ടുവയ്ക്കണം. மிகவும் சிறந்ததை பாதபீடத்தில் வைக்க வேண்டும். അതാണ് ഏറ്റവും വലിയ ബ്ലെസ്സിംഗ്. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். അതാണ് മറിയ യേശുവിന് കൊടുത്തത്. அதுதான் மரியாள் இயேசுவுக்கு கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ இங்கே നമ്മൾ എത്ര വസ്ത്രത്തെ, വീട്ടിലെ വസ്ത്രം, நம்ம எத்தனை வஸ்திரம் பார்த்தோம்? ஒன்று வீட்டின் வஸ்திரம், അമേൻ നിലയങ്കി, ஆமென் அந்த பலவர்ண அங்கி. ഇപ്പോൾ ബിസിനസ്സുകാരി അമേൻ ജോസഫിന് ഒരു വസ്ത്രം കൊടുത്തു. இங்கே தொழிலதிபர்கள் ஆமென் யோசேப்புக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். അടിമയുടെ വസ്ത്രം, அடிமையின் வஸ்திரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇപ്പൊ ഏത് വസ്ത്രമാണ്? எந்த வஸ்திரம் உடுத்திருக்கிறார்? അടിമയുടെ വസ്ത്രം. அடிமையின் வஸ்திரம். അടിമയ്ക്ക് ഒരുപാട് അടി കിട്ടും. அடிமைக்கு அநேக அடிகள் கிடைத்திருக்கிறது. അതുപോലെ തന്നെ അടി അടി അടി, അവന്റെ പരിപാടി അടി കൊള്ളുക. ஆமென் அவனுக்கு அடி அடி ஆமென் அவன் வேலையை ஆமென் அடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ഇങ്ങനെയൊക്കെ അടിച്ചു, ഇങ്ങനെ അടിച്ചു, ஆமென் இப்படி கண்ணத்துல இப்படி அடிக்கிறாங்க,
ഒരുത്തൻ ഇപ്പുറത്തെ കന്നത്ത് അടിച്ചു, ஆமென். ஒருவன் இந்த பக்கத்து கன்னத்துல அடிக்கிறான், ഒരുത്തൻ ചവിട്ടി, ஒருவன் மிதிக்கிறான், വീഴുന്നു, விழுகிறான். ഏകദേശം ഒരു ക്രൂശീകരണത്തിന്റെ ദൃശ്യം നമ്മൾ അവിടെ കാണുന്നു. ஏறக்குறைய சிலுவையின் பாடுகளை நாம் அங்க பார்க்கிறோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടിച്ചടിച്ചു കൊണ്ടുപോവുക. அடித்து கொண்டு போகிறார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അടി കൊള്ളുമ്പോൾ அடிபடும்போது ജോസഫ് ഒറ്റയ്ക്കല്ല, யோசேப்பு தனித்தல்ல, ക്രൈസ്റ്റ് അവന്റെ കൂടെ ഉണ്ട്. கிறிஸ்து யோசேப்போடு கூட இருக்கிறார். ജോസഫിന്റെ ചെവിയിൽ ദൈവം പറഞ്ഞു, யோசேப்பின் காதுகளிலே தேவன் சொல்லுகிறார், എടാ ജോസഫേ, ஜோசப்பே, നിന്നെ അടിക്കുന്ന യൗവന്മാർക്ക് അറിയത്തില്ല உன்னை அடிக்கக்கூடிய இவர்களுக்கு தெரியாது നീ ആരാണെന്ന്. நீ யார் என்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ ഇന്ന് അടിക്കുന്ന യൗവന്മാരുണ്ടല്ലോ, ஆமென். உன்னை அடிக்கிற இவர்கள் இருக்கிறார்களே, നാളെ நாளைக்கு നിന്റെ കയ്യിൽ നിന്ന് സാലറി വാങ്ങും. உன் கையிலே இவர்கள் சம்பளத்தை வாங்குவார்கள். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് നിന്നെ അടിച്ചു വേദനിപ്പിക്കുന്നവർ നിന്റെ കയ്യിൽ നിന്ന് സാലറി വാങ്ങുന്ന കാലം വരാൻ പോവാ. ஓ, இன்றைக்கு உங்களை அடித்து அவமானப்படுத்துகிறவர்கள் நாளைய தினத்தில் உங்கள் கையிலே சம்பளம் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். നിന്റെ വലതും ഇടതും കന്നത്തിൽ അടിച്ചവർ, உங்களை வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் கன்னத்திலே அறைந்தவர்கள், നിന്നെ ചവിട്ടിയവർ, உங்களை மிதித்தவர்கள், നാളെ നിന്നെ സല്യൂട്ട് ചെയ്യുന്ന കാലം വരും. நாளைக்கு உங்களை சல்யூட் பண்ணக்கூடிய நாட்கள் வருகிறது. കരമടിച്ചു പറ, കരമടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. നിന്നെ ആരാണോ അവഗണിച്ചത്, നിന്ദിച്ചത്, അപമാനിച്ചത്, നിന്റെ മുമ്പിൽ സല്യൂട്ട് ചെയ്യുന്ന കാലം വരും. உன்னை யார் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்து அடித்தார்களோ அவர்கள் நாளைய தினத்தில் உங்களை சல்யூட் பண்ணக்கூடிய நாட்கள் வருகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. இனி അടിമയായ ജോസഫിനെ அடிமையான யோசேப்பை പോത്തിഫർ ലേലം വിളിച്ചു വാങ്ങുക. ஆமென். போத்திபார் ஏலத்தில் வாங்குகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അങ്ങനെ ഇപ്പോ അടിമയിൽ നിന്ന് இப்போ அடிமையின் நிலையிலிருந்து വേലക്കാരനായി മാറുകയാണ്. வேலைக்காரனாக மாறுகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മനസ്സിലായവരാമേൻ പറഞ്ഞു. புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. ഇപ്പോ ജോസഫിന്റെ വസ്ത്രം ഏത്? இப்போ யோசேப்பின் வஸ்திரம் என்ன? ലേബർ ഡ്രസ്, வேலைக்காரர்களின் உடை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോ ഏത് ഡ്രസ്സാ ധരിച്ചിരിക്കുന്നത്? எந்த Dress உடுத்திருக்கிறார்? ആദ്യത്തേത് ഹൗസ് കോട്ട്, முதலாவது வீட்டின் வஸ்திரம், ഫുൾ സ്ലീവ് മൾട്ടി കളർ ഡ്രസ്. பலவருண அங்கி. മൂന്നാമത് സ്ലേവ് കോട്ട്. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆமென் அடிமையின் வஸ்திரம், സ്ലേവ് കോട്ട്. ஆமென் அடிமையின் வஸ்திரம். 4 ലേബർ കോട്ട്. நான்காவது வேலைக்காரர்களின் வஸ்திரம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ വെച്ചാണ് പോത്തിഫറിന്റെ ഭാര്യ അവനെ തൊടുന്നത്. இங்கே வைத்துதான் போத்திபாரின் மனைவி இவனை தொடுகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫിനെ ഭയങ്കര ഇഷ്ടമായിരുന്നു പോത്തിഫറിനെ. இந்த போத்திபார் மனைவிக்கு யோசேப்பை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. പോത്തിഫറിനെ ജോസഫിനെ ഭയങ്കര இந்த ഇഷ്ടമായിരുന്നു. போத்திபாருக்கும் இந்த யோசேப்பை மிகவும் பிடித்து விட்டது. സ്വന്തം മകനെ പോലെ സ്നേഹിച്ചു. சொந்த மகனை போல நேசித்தார். എന്നാൽ പോത്തിഫറിന്റെ ഭാര്യ വേറെ രീതിയിൽ അവനെ ദൃഷ്ടി വെച്ചു. ஆனாலோ போத்திபாரின் மனைவி இந்த யோசேப்பை மற்ற வேற நிலையில் அவன் மேல் குறி வைத்தார். പലവട്ടം പാപം ചെയ്യാൻ വേണ്ടി വിളിച്ചു. பல முறை பாவம் செய்ய அழைத்தார். ആരും കാണില്ല, ആരും ഇല്ല, വാ 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 എന്ന് വിളിച്ചു. யாரு பார்க்க மாட்டாங்க, யாரும் இல்ல, வா என்று அழைத்தார். ജോസഫ് പറഞ്ഞു, ஆனா யோசேப்பு சொன்னார், നീ ആയിരിക്കും ഫീലിൽ ലോൺലെസ്സിൽ ഇരിക്കുന്നത്. அவன் நீ வேணா தனியா இருக்கலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിനക്കായിരിക്കും ഞാൻ ഒറ്റയ്ക്ക് ഇരിക്കുന്നെന്നുള്ള തോന്നൽ വരുന്നത്. அவன் ஒருவேளை நீ நினைக்கல நான் தனியா தான் இருக்கிறேன்னு சொல்லி, ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല മോളെ, ஆனா மகளே நான் தனித்தல்ல, എന്റെ കൂടെ ക്രിസ്തു ഉണ്ട്. என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേലക്കാരന്റെ ഡ്രസ്സിൽ പിടിച്ച് അവൾ വലിച്ചു. வேலைக்காரனுடைய அந்த அங்கியை அந்த Dress-ஐ பிடித்து அவள் இழுத்தாள். അവൻ ആ ഡ്രസ് ഇട്ടിട്ട് ഓടിക്കളഞ്ഞു. அவன் அந்த இடத்தில் அவன் உடையையும் விட்டு வெளியே ஓடி போனான். പോത്തിഫറിന്റെ ഭാര്യ വിളിച്ചു പറഞ്ഞു, போத்திபாரின் மனைவி கூப்பிட்டு சொன்னாள், കയ്യില് തെളിവുണ്ട് കേട്ടോ, കയ്യില് തെളിവുണ്ട്, கையில ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃப். നിന്നെ ഒതുക്കി കളയും. உன்னை ஒதுக்கிடுவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. വീഡിയോ ഉണ്ട് കേട്ടോ, മൊബൈലില് വീഡിയോ ഉണ്ട്, மொபைல்ல வீடியோ இருக்கு, നിന്റെ ഫോട്ടോ ഉണ്ട്, போட்டோ இருக்கு, എല്ലാം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ് തെളിവും കൊണ്ട് നടക്കുക. ஆமென். எல்லாம் இருக்குன்னு சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா, தெளிவு இருக்குன்னு சொல்லி நடக்கிறாங்க. കള്ളസാക്ഷ്യം പറയാൻ വേണ്ടി നടക്കുക. ஆமென். பொய் சாட்சி சொல்லும்படியாய் அவர்கள் இருக்கிறார்கள். ജോസഫ് പറഞ്ഞു, ஆனா யோசேப்பு சொன்னார், ജയിലിൽ കിടക്കേണ്ടി വന്നാലും சிறைச்சாலையில இருக்க நேரிட்டாலும் നിന്നെ എനിക്ക് വേണ്ട. நீ எனக்கு தேவையே இல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി கையை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். അങ്ങനെ വേല ഡ്രസ്സിനെ ഇട്ടിട്ട് ജോസഫ് ഇപ്പൊ എവിടെ വന്നു? அப்போ வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை விட்டு இப்ப யோசேப்பு எங்கே வந்து விட்டார்? 5ാമത്തെ ഡ്രസ്, 5வது உடை, ജയിൽ കോട്ട്. சிறைச்சாலையின் வஸ்திரம். ജയിലിനകത്തിരിക്കുന്നവന് ഓരോ നമ്പർ അടിച്ച കോട്ടുണ്ടല്ലോ. ஆமென். சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களுக்கு, சிறை கைதிகளுக்கு நம்பர் போட்டு அவர்களுடைய எண்ணை சொல்லி அவர்களுக்கு உடையை கொடுப்பார்கள். ഓരോ വസ്ത്രത്തിന് ഓരോ നമ്പർ, ஒவ்வொரு Dress-க்கும் ஒவ்வொரு எண். ഇപ്പൊ 5 എന്ന നമ്പറില് ജോസഫിന് ഒരു ഡ്രസ് കിട്ടി. இப்ப 5 என்ற அந்த நம்பர்ல யோசேப்புக்கு ஒரு Dress கிடைச்சிடுச்சு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ ഡ്രസ്സാണ് அந்த உடைதான்
ജയിൽ കോട്ട. ஆமென். சிறைச்சாலையின் வஸ்திரம். Praise the Lord. ஆமென். ഈ ജയിൽ ഡ്രസ് ഇട്ട് ജോസഫ് ഇരിക്കുമ്പോ இந்த சிறைச்சாலையின் வஸ்திரத்தை உடுத்தினவனாய் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ജോസഫിന്റെ കൂടെ രണ്ട് കള്ളന്മാർ വരികയാണ്. யோசேப்பு கூட ரெண்டு கள்ளர்கள் வருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു 5 മുറിവുകളോട് കൂടെ ക്രൂശിൽ കയറി. இயேசு 5 பிரதான காயங்களோடு சிலுவைக்கு ஏறினார். ജോസഫ് 5ാമത്തെ ഡ്രസ്സോട് കൂടെ ജയിലിൽ വരുന്നു. ஆமென். யோசேப்பு 5வது உடையை உடுத்தினவனாய் இந்த சிறைக்கு வருகிறார். 5 മുറിവോടെ യേശു കാൽവരിയിൽ കിടക്കുമ്പോൾ 5 பிரதான காயங்களோடு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்க இருக்கும்போது വലത്തും ഇടത്തും രണ്ട് കള്ളന്മാർ കിടക്കുകയാണ്. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. 5ാമത്തെ ഡ്രസ്സ് ധരിച്ച ജോസഫ് ജയിലിൽ ഇരിക്കുമ്പോൾ 5வது உடையை உடுத்தினவனாய் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது വലത്തും ഇടത്തും രണ്ട് കള്ളന്മാർ ഇരിക്കുക. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கள்ளர்கள் இருக்கிறார்கள். യോമാർ രണ്ട് സ്വപ്നം കാണുകയാണ്. இவர்கள் 2 பேரும் 2 விதத்தில் உள்ள சொப்பனங்களை பார்க்கிறார்கள். ഈ സ്വപ്നത്തിന്റെ അനോയിന്റിംഗ് ആരുടേതാണ്? இந்த சொப்பனம் காண்கிற அபிஷேகம் யாருடையது? ജോസഫിന്റേത്. யோசேப்பு பெற்ற அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. You walk with the wise, you shall be wise. நீங்கள் ஞானிகளோடு சஞ்சரித்தால் நீங்களும் ஞானம் அடைவீர்கள். നീ സ്വപ്നം കാണുന്നവന്റെ കൂടെ ഇരുന്നാൽ நீங்க சொப்பனம் பார்க்கிறவர்களோடு இருந்தால் നീയും സ്വപ്നം കാണും. நீங்களும் சொப்பனங்களை നീ பார்ப்பீர்கள். വിഷൻ കാണുന്നവന്റെ കൂടെ ഇരുന്നാൽ நீங்கள் தரிசனத்தை பார்க்கிறவர்களோடு கூட இருந்தால் നീയും ദർശനം കാണും. நீங்களும் தரிசனத்தை பார்ப்பீர்கள். ജോസഫ് കണ്ട സ്വപ്നം யோசேப்பு பார்த்த சொப்பனம் ഇവന്റെ അടുത്തിരിക്കുന്ന രണ്ടുപേര് കാണുകയാണ്. ஆமே இவர்கள் இவரோடு பக்கத்துல இருந்த 2 பேர் மேலே அந்த சொப்பனம் காண்கிற அபிஷேகம் வெளிப்படுகிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നീ പ്രാപിച്ച അഭിഷേകം நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் നിന്നിൽ ഒതുങ്ങുന്നതല്ല, அது உங்களிலே தங்கி விடாது, അത് മറ്റുള്ളവരുടെ മേൽ വ്യാപരിക്കും. அது மற்றவர்கள் மேலும் வழிந்தோடும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். വ്യാപരിക്കുന്ന അഭിഷേകം, ஓ அது படரக்கூடிய அபிஷேகம், നിന്നിൽ തന്നെ ഒതുങ്ങാതെ മറ്റുള്ളവരുടെ മേല് വ്യാപരിക്കുന്ന അഭിഷേകം, உங்களிலே தேங்கி விடாதபடி அது மற்றவர்களிலும் உங்களிலிருந்து வழிந்தோடுகிற ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது. ജോസഫിന്റെ മേലിരുന്ന അഭിഷേകം யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் രണ്ട് കള്ളന്മാരുടെ മേൽ വ്യാപരിക്കുക. 2 കള്ളர்கள் மேலும் വഴിந்தോടിனது. അവന്മാർ സ്വപ്നം കാണുകയാണ്. அவர்கள் சொப்பனங்களை ആ பார்க்கிறார்கள். സ്വപ്നത്തെ ജോസഫ് വ്യാഖ്യാനിക്കുക. அந்த சொப்பனத்தை யோசேப்பு வியாக்கியானம் செய்கிறார். ഈ സ്വപ്നത്തിന്റെ അനോയിന്റിംഗ് இந்த சொப்பனத்தின் அபிஷேகம் കള്ളന്മാരിൽ നിറഞ്ഞ് இந்த കള്ളர்களிൽ வந்து കള്ളന്മാരുടെ മേൽ നിറഞ്ഞ് கள்ளர்கள் மேலே நிரம்பினதாக ഇപ്പോൾ ഫറവോന്റെ മേൽ വ്യാപരിക്കുകയാണ്. பார்வோன் மேலும் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Praise the Lord. Amen. ഇന്നലെ വരെ സ്വപ്നം കാണാത്ത ഫറവോൻ நேற்று വரைയിലും சொப்பனங்களே பார்க்காமல் இருந்த பார்வோன் എപ്പോഴാണ് ജോസഫ് ജയിലിൽ വരുന്നത്? எப்போது யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே வருகிறாரோ ഫറവോൻ സ്വപ്നം കാണാൻ തുടങ്ങി. பார்வோன் சொப்பனத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഫറവോൻ സ്വപ്നം കാണുകയാണ്. பார்வோன் சொப்பனம் பார்க்கிறார். ഫറവോന് മനസ്സിലാകുന്നില്ല. பார்வோனுக்கு புரியல. സ്വപ്നം കാണാനുള്ള അഭിഷേകമേ ഉള്ളൂ. சொப்பனத்தை பார்க்கக்கூடிய அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு. ആക്ച്വലി ജോസഫിന് സ്വപ്നം കാണാനുള്ള അഭിഷേകം ഉള്ളായിരുന്നു. ஆமென். யோசேப்புக்கும் சொப்பனத்தை பார்க்கக்கூடிய அபிஷேகம் மட்டும்தான் இருந்துச்சு. ജയിലിൽ വെച്ച പുതിയൊരു വരം വ്യാപരിക്കുന്നു. ஆனா சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் வேற ஒரு புதிய வரத்தை பெற்றவன். அந்த வரம் அவனுக்குள்ள கிரியை செய்கிறது. ഈ ഫറവോൻ ഈ സ്വപ്നത്തെ പലരെയും വിട്ട് വ്യാഖ്യാനിപ്പിച്ചു. இந்த பார்வோன் தான் கண்ட சொப்பனத்தை பலர அநேகரை வரவழைத்து இதை குறித்த வியாக்கியானத்தை கேட்கிறான். ഒത്തു വരുന്നില്ല. அவன் இவன் பார்த்த சொப்பனத்துக்கு அவங்க சொல்ல வியாக்கியானத்துக்கு ஒத்து போகல. ഒരു കണക്ഷൻ ഇല്ലാതെ സംസാരിക്കുക. ஒரு தொடர்பில்லாமலே பேசிக் അപ്പോൾ கொண்டிருக்கிறான். ഒരുത്തൻ പറഞ്ഞു, அப்ப ஒருவன் சொன்னார், രാജാവേ, ராஜாவே, ഞങ്ങളെ കൂടെ எங்க கூட ജയിലിൽ ഇരുന്ന ഒരുത്തൻ, ஜெயிலில் இருந்த ஒருவன், ഞാനൊരു സ്വപ്നം കണ്ടു. நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். ഞാൻ ജയിലിൽ നിന്ന് ഇറങ്ങുന്നതായിട്ട്. நான் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவதாக. അത് കറക്റ്റ് ആയിട്ട് വ്യാഖ്യാനിച്ച ഒരുത്തൻ ജയിലിനകത്ത് அது ഇരിപ്പുണ്ട്. சரியாக வியாக்கியானம் பண்ணின ஒருவன் சிறைச்சாலையிலே இன்னும் இருக்கிறான். അവന്റെ പേര് அவன் பேர் ജോസഫ് എന്നാണ്. யோசேப்பு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്വപ്നം കാണുന്നവനായി ജയിലിനകത്ത് വന്നു. சொப்பனத்தை பார்க்கக்கூடியவனாக சிறைச்சாலைக்குள்ளே வந்தான். സ്വപ്നം വ്യാഖ്യാനിക്കുന്നവനായി പുറത്തിറങ്ങുന്നു. ஆனால் சொப்பனத்தை வியாக்கியானம் செய்கிறவனாக சிறையை விட்டு வெளியே കരങ്ങളെ வருகிறான். അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். നിന്റെ ലൈഫ് ഒരു ജയിലിന് സമമായിട്ടിരിക്കുന്നു എങ്കിൽ, உங்க வாழ்க்கை ஒரு சிறைச்சாலைக்கு சமமானதா இருக்கிறது என்றால், അതിനകത്ത് വെച്ച് அதற்குள்ளே வைத்து നിന്റെ കൃപാവരത്തെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. உங்கள் கிருபை வரத்தை தேவன் பெருக பண்ண போகிறார். ഹല്ലേലൂയ. ஆமென். സ്വപ്നം കാണുന്നവനായിട്ട് കാരാഗ്രഹത്തിൽ വന്നു. சிறைச்சாலைக்குள்ளே சொப்பனத்தை பார்க்கக்கூடியவனாக வந்தான். വ്യാഖ്യാനിക്കുന്നവനായി പുറത്തിറങ്ങി. அதை வியாக்கியானம் பண்ணக்கூடியவனாய் சிறையை விட்டு வெளியே வந்தான். ആറാമത്തെ വസ്ത്രം, 6வது வஸ்திரம், ജയിലിൽ നിന്ന് കേറിയ ഇവനെ ஆமென், சிறைச்சாலையில் இருந்து ஏறின இவனை
മിസ്രൈമ്യരുടെ വസ്ത്രത്തെ ഇട്ടു. எகிப்தியரின் வஸ்திரத்தை அணிவித்தார்கள். അവരുടെ ട്രഡീഷണൽ കോട്ട് ധരിപ്പിച്ചു. அவர்களுடைய பாரம்பரிய உடையை தரிப்பித்தார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവന്റെ താടിയും മീശയെല്ലാം വടിച്ച്, அவருடைய தாடி மீசை எல்லாம் சவரகன் செய்து, കാരണം നാളെ അവൻ രാജാവിന്റെ ராஜாவுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த யோசேப்பு இருக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എസ്തേർ രാജാവിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുന്നതിന് മുമ്പ് എന്ത് ചെയ്തു? ஆமென். எஸ்தர் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? 6 மாசம் 6 மாத காலம் அவளை சுகந்த திரவியத்தினകത്ത് கிடத்தி. ஆமென். அந்த எஸ்தரை ஹalleluya சுகந்த ஆமென் ஹalleluya வஸ்துக்கள் உள்ளே அவளை கடத்தினார்கள். എണ്ണത്തോണിക്കകത്ത് കിടത്തി. ஆமென். எண்ணெய்க்குள்ளே அவளை கடத்தினார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അത് കഴിഞ്ഞിട്ടാണ് അവൾ രാജാവിന്റെ അടുത്ത് വരുന്നത്. அதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்தர் ராஜாவை பார்க்க அவர் அருகிலே வருகிறார். സെയിം പ്രോസസ്. அதே போலதான் ഹല്ലേലൂയ. ஆமென். ജോസഫിനെ നല്ല കുളിപ്പിച്ച്, யோசேப்பு நல்ல அவனை ஆமென் சுத்திகரித்து, താടി മുടിയെല്ലാം വെട്ടി, தாடி முடி எல்லாம் வெட்டி, നല്ല നീറ്റാക്കി, நல்ல நீட்டா அவனை சுத்திகரித்து, ഈജിപ്തിന്റെ ട്രഡീഷണൽ വസ്ത്രം ധരിപ്പിച്ച്, எகிப்தியரின் பாரம்பரிய வஸ்திரத்தை உடுத்துவித்து, ഹല്ലേലൂയ. ஆமென். ഈ വൈറ്റ് ഹൗസിലൊക്കെ പോകുമ്പോൾ നോർമൽ ഷർട്ടും പാന്റും ഇട്ടിട്ട് போகாம പറ്റില്ല. நம்ம இந்த ஒயிட் ஹவுஸ்க்குலாம் போனா நார்மல் வெள்ளை மாளிகைக்கு போகும்போது நார்மலா நம்ம உடுத்திருக்கிற உடைகளை உடுத்தி கொண்டு போக முடியாது. നല്ല കോട്ടൺ സ്യൂട്ട് ഇട്ടിട്ടേ പോകാൻ പറ്റും. நல்ல கோட் சூட் போட்டு தான் அங்க போகணும். സെയിം. அதே போலதான் ഒരു കൊട്ടാരത്തിൽ നോർമൽ ആയിട്ട് കേറാൻ പറ്റില്ല. அரண்மனைக்குள்ள சாதாரணமான உடையோடு போக முடியாது. അവിടത്തെ ട്രഡീഷണൽ ഡ്രസ് ധരിപ്പിച്ചു. அங்க உள்ள பாரம்பரிய உடையை உடுத்தி விற்பார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അങ്ങനെ 6ാമത്തെ ഡ്രസ് ഈജിപ്ഷ്യന്റെ ഡ്രസ്. அப்படியாக 6வது உடையாக எகிப்தியரின் பாரம்பரிய உடை ഇതാ ഫറവോന്റെ മുമ്പിൽ വന്ന് നിൽക്കുന്നു. இதோ பார்வோனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവിടെ നിന്നിട്ട് அங்கிருந்து ഫറവോൻ കണ്ട സ്വപ്നത്തെ വ്യാഖ്യാനിച്ചു. பார்வோன் கண்டதான சொப்பனத்தை வியாக்கியானம் செய்தார். அப்போது സിംഹാസനത്തിൽ ഇരുന്ന ഫറവോൻ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த பார்வோன் എഴുന്നേറ്റ് നിന്നു, எழும்பி நின்றார், സല്യൂട്ട് ചെയ്തു, அவனை வணங்கினார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ശത്രുവിന്റെ ഹെഡ് ഓഫീസിൽ കൊണ്ടുപോയി മാനിക്കുന്ന ഒരു ദൈവം, சத்ருவின் ஹெட் ஆபீஸுக்கு கொண்டு சென்று உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், ഘനപ്പെടുത്തുന്ന ദൈവം, கனம் பண்ணுகிற தேவன். എല്ലാരും പറഞ്ഞേ ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ശത്രുവിന്റെ ഹെഡ് ഓഫീസിൽ ആദരിക്കുന്ന ஓ ദൈവം, சத்ருவின் ஹெட் ஆபீஸ்ல கொண்டு சென்று உங்களை ஆதரித்து உயர்த்துகிற தேவன். ഫറവോൻ എഴുന്നേറ്റ് സല്യൂട്ട് ചെയ്യുക. பார்வோனே எழும்பி நின்று சல்யூட் பண்ணுகிறார். ഇപ്പൊ ഫറവോൻ പറയുക, இப்ப பார்வோன் சொல்லுகிறார், അവന്റെ ഈ ഡ്രസ് മാറ്റിയിട്ട്, இவனுடைய இந்த உடையை அவனிடத்தில் மாற்றி, ഇവന്റെ ഈജിപ്ഷ്യൻ ഡ്രസ് മാറ്റിയിട്ട് எகிப்தியருடைய உடையை மாற்றி പ്രൈം മിനിസ്റ്ററിന്റെ ഡ്രസ് ഇടാൻ പറഞ്ഞു. பிரைம் மினிஸ்டருடையதான உடையை உடுத்துவீங்கள் என்று കരങ്ങളെ சொன்னார். അടിച്ച് ദൈവത്തെ തുതിച്ച്. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். പ്രൈം മിനിസ്റ്ററിന്റെ ഡ്രസ് മാത്രമല്ല, ஓ பிரதான மந்திரியின் உடை மட்டுமல்ல, രാജമുദ്രയുള്ള മോതിരം അണിയിക്കാൻ പറഞ്ഞു. ஆமென். ஹalleluya. முத்திரை மோதிரத்தை அணிவித்தார். 7ാമത്തെ ഡ്രസ് 7வது உடை റോയൽ ഡ്രസ്, ராயல் டிரஸ், ராஜரீக உடை. അപ്പൻ കൊടുത്തത് தகப்பன் கொடுத்தது മൾട്ടി കളർ ആണെങ്കിൽ வளவர்ண அங்கி என்றால், ഹല്ലേലൂയ, ஹalleluya. യേശു കൊടുത്തത് இயேசு கொடுத்தது രാജാവിന്റെ വസ്ത്രം, ராஜாவின் வஸ்திரம். ஹalleluya. അപ്പൻ കൊടുത്ത ഡ്രസ്സിനെ വലിച്ചു കീറാം. அவன் தகப்பன் கொடுத்த அந்த உடையை கிழித்து போடலாம். ദൈവം കൊടുത്ത ഡ്രസ്സിൽ തൊട്ട വിവരം അറിയും. ஆமென். தேவன் கொடுத்த உடையை தொட்டா அப்புறம் தெரியும் காரியம் என்னவாய் மாறுகிறது என்று. അതിന്റെ നൂലിൽ തൊടാൻ ഒരുത്തിന് അധികാരമില്ല. ஆமென். உடையினுடைய நூலை தொடுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் ഒരു இல்லை. അധികാരത്തിന്റെ ഡ്രസ്. அது அதிகாரத்தின் உடை. നിന്റെ ലൈഫില് உங்க வாழ்க்கையில் ഒരു തകർച്ച വന്നത്, ஒரு ஆமென் உடைவு வந்தது, ഒരു അടി കിട്ടിയത്, அடி கிடைத்தது, അപമാനം വന്നത്, அவமானம் வந்தது, നിന്ന വന്നത്, நிந்தை வந்தது, അടുത്തൊരു സ്റ്റെപ്പ് വെക്കാൻ കഴിയാതെ அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் ജയിലിനകത്ത് അടയ്ക്കപ്പെട്ടത്, சிறைச்சாலைக்குள் അടയ്ക്കപ്പെട്ടது, 4 ചവറിൽ ഒതുങ്ങിപ്പോയത്, 4 செவரிலே ஒதுக்கப்பட்டது, കൊട്ടാരത്തിൽ മാനിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அரண்மனையிலே உன்னை கனம் பண்ணத்தான். Close your eyes. கண்களை மூடுவோம். ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചാൽ ദൈവ സമുഖത്തിൽ ജപിப்போம். നിനക്കൊരു ഷിഫ്റ്റ് ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது. ജോസഫിന്റെ ഡ്രസ്സുകൾ മാറി മാറി മാറിയതുപോലെ ஆமென். யோசேப்பின் உடைகள் ஆமென் பலமுறை மாறினது போல നിന്റെ ലൈഫില് உங்க வாழ்க்கையில் ഒരു വലിയൊരു ചേഞ്ച് വരാൻ പോകുന്നു. பெரிய മാറ്റം வரப்போகிறது. എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചാട്ടെ. எல்லாரும் കண்களை மூடுவோம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபிப்போம். അവൻ നാമമേ മധുരമതേ, അവൻ നാമത്തിൽ சுகமுண்டு, அவர் நாமமே மதுரமதே, അവൻ നാമത്തിൽ, அவர் நாமத்தில் சுகமுண்டு. ഗ്രേസി ആരാ? ഗ്രേസി, கிரேசி யாரு? கிரேசி ഗ്രേസി എന്ന പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? கிரேசி என்ற பேர்ல யாராவது இருக்கீங்களா?
கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவன் நாமமே. அம்மையோட கூட ஆரக்கே வந்துட்டோம்ல. அம்மாவோட கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? உங்களோட கூட யாராவது வந்திருக்காங்களா? പുറകെ പച്ച സാരി ഉടുത്ത സഹോദരിയുടെ പേരെന്താ? അമ്മേ പിന്നടി പച്ച സാരി ഉടുത്തിരിക്കുന്ന സഹോദരി പേരെന്നെ? ഫ്രണ്ടി വന്നനെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കട്ടെ. അമ്മേ മുന്നടി വാങ്ങ ഉங்களுக்காக ഓറാബാല ശാന്തര ഗ്രേസി ആന്റി കഴിഞ്ഞ നാളുകളിൽ നീ പ്രാർത്ഥിക്കുന്ന വിഷയങ്ങളുടെ നടുവിൽ നടന്ന നാட்களில் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திலே നീ എന്റെ ഫ്രണ്ടി വന്ന് നിൽക്കുമ്പോൾ തന്നെ நீங்கள் எனக்கு முன்பதாய் வந்து நிற்கும்போது നീ ഒരു പ്രയർ വാരിയർ എന്ന് ദൈവാത്മാവ് പറയും. நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். നീ പ്രാർത്ഥിച്ച വിഷയങ്ങളുടെ നടുവിൽ நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் காரியங்கள் நடுவே നീ നിലവിളിച്ച വിഷയങ്ങളുടെ നടുവിൽ நீங்கள் கூப்பிட்டு தேவனிடத்தில் கதறின காரியத்தின் நடுவே ഇസ്രായേൽ ജനത്തിന് വേണ്ടി ഇറങ്ങി വന്ന ദൈവം இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்த தேவன் നീ പട്ടണത്തിന്റെ വിടുതലിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. நீங்கள் இந்த தேசத்தின் பட்டணத்தின் விடுதலைக்காக ஜெபித்து வருகிறீர்கள். ഒരു വലിയ റിവൈവൽ നിന്റെ സഭ കാണാൻ പോവാ. ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் சபை பார்க்க போகிறது. നിന്റെ സഭ ഓവർഫ്ലോ ചെയ്യുന്നത് കാണാൻ പോവാ. உங்கள் சபை நிரம்பி வழிவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, என்னோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഒത്തിരി ബ്രാഞ്ച് സഭകൾ വരാൻ പോകുന്നു. अनेक கிளை சபைகள் வர போகிறது. ഇതിനകത്ത് ചില ഫിലിപ്പോസുമാരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകും. இந்த சபைக்குள்ள இருந்து சில பிலிப்புக்களை தேவன் எழும்ப பண்ண போகிறார். ആരാ ഫിലിപ്പ്? ആരാണ് பிலிப்? யாரு பிலிப்? ഫിലിപ്പ് എന്ന് പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? பிலிப் என்ற பேர்ல யாராவது இருக்கீங்களா? ഓ റാബാല ശാന്തരാധര. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന പറയും. என்னோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். നദനേലുകളെ അഭിഷേകം ചെയ്യുവാൻ, சில நாத்தான்வேல்களை அபிஷேகம் பண்ணு, ചില നദനേലുകളെ കൊണ്ടുവരുവാൻ, சில நாத்தான்வேல்களை அழைத்து கொண்டு வர ഞാൻ ഈ പ്രിയ പിതാവിനെ അഭിഷേകം ചെയ്യുന്നു എന്ന് நான் இந்த பிரிய தகப்பனரை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകല് പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலில் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். ശുശ്രൂഷയുണ്ട്, ഒരു വലിയൊരു ശുശ്രൂഷയുണ്ട്. உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. ശുശ്രൂഷയിൽ ഒരു ഷിഫ്റ്റ് നടക്കാൻ പോകുന്നു. ஊழியத்தில் ஒரு பெரிய நகர்வு உண்டாக போகிறது. അനേകം പേരെ രക്ഷയിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ, அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர ഞാൻ നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുന്നു എന്ന് நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകല് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். മാതാവേ, தாயே, നിന്റെ മേൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഇറങ്ങുന്നു. தேவனுடைய தயவு இறங்கி வருகிறது. ആരാണോ നിന്നെ തകർക്കുമെന്ന് വെല്ലുവിളിച്ചത്, யார் உன்னை அழித்து போடுவேன் என்று சவால் விட்டார்களோ, അതേ ശത്രുവിന്റെ കോട്ടയ്ക്കകത്ത്, அதே சத்துருவின் கோட்டையிலே നിന്നെ ഞാൻ അനുഗ്രഹിക്കുമെന്ന് உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். കാർത്തിക് എന്ന പേരുള്ള ഒരു മകന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. கார்த்திக் என்ற பெயர் சொல்லப்படுகிற மகனுக்காக செபிக்கும்படி ஆவியானவர் சொல்கிறார். ആരെങ്കിലും ഉണ്ടോ? കാർത്തിക് என்ற பேர்ல யாராவது இருக்கீங்களா? கார்த்திக் வரல? ഉണ്ട്, இருக்காங்க. ചർച്ചിലുണ്ട്, சபையில் இருக்காங்க. അമ്മയുണ്ട്. അതെ ഞാൻ പറഞ്ഞു. ஆமென். ഈ പേര് വിളിക്കുമ്പോൾ നിങ്ങളെ വീട്ടിലുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. ஆமென். யாருடைய பெயரை கூப்பிடுகிறார்களோ அந்த பெயர் உள்ள நபர் அல்லது குடும்பத்தில் உள்ள நபர் யாரா இருந்தாலும் நீங்க எழுப்பி நில்லுங்க. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ആ മകന്റെ മേൽ പിശാചി വച്ചിരിക്കുന്ന ദൃഷ്ടി മാറാൻ പോവാ. அந்த மகனுக்கு மேல பிசாசு வைத்திருக்கிற குறிகள் மாற போகிறது. ആക്സിഡന്റ് സ്പിരിറ്റുകൾ മാറി പോകട്ടെ. விபத்தின் ஆவிகள் விலகட்டும். യൗവനക്കാരെ ബൈക്കിൽ നിന്ന് തള്ളിയിടാൻ ശ്രമിക്കുന്ന, வாலிபர்களை பைக்கில் இருந்து தள்ளிவிட முயற்சிக்கிற ആമേ, എല്ലാ പൈശാചിക മണ്ഡലങ്ങളും எல்லா பிசாசின் மண்டலங்களும் യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ഞാൻ ബ്രേക്ക് ചെയ്യുകയാണ്. நான் உடைக்கிறேன். എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். ഹല്ലേലൂയ. ഒരു നിമിഷം കൈകളെ അടിച്ച് പാടി. എത്ര ഇന്നത്തെ മീറ്റിംഗ് ബ്ലെസ്സിംഗ് ആയിരുന്നു. எத்தனை பேருக்கு இந்த கூட்டம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்தது? അവർ മാത്രം കൈ ഉയർത്തി. அவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்துங்க. വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വല്ലമயான ഒരു നാമമുണ്ട്. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென்.
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ബ്ലസ്സി എന്ന് പേരുള്ള ഒരു സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആത്മാവ് പറയുന്നു. ബ്ലസ്സി എന്ന് പേര് சொல்லப்படுகிற சகோதரிக்காய் ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுகிறார். ബ്ലസ്സി ആരാണ്? ബ്ലസ്സി யாரு? ബ്ലസ്സി வந்திருக்காங்களா? കോളേജിൽ പോയോ? ഇന്ന് പകലിൽ ഓക്കെ. ആ കുഞ്ഞിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആത്മാവ് ആലോചന. பிள்ளைக்காய் ஜெபிக்கும்படியா ஆவியானவர் சொல்லுகிறார். അമ്മയുണ്ടോ? வாங்க முன்னாடி வாங்கம்மா. ഓ അമ്മയുടെ പേരാണ് ബ്ലസ്സി. ഓ റാബല ശാന്തരാധര. ഹല്ലേലൂയ. യേശുവിൻ നാമത്തിൽ. അമ്മ നീ ഒരു അത്ഭുതം, നിന്റെ ശരീരത്തിൽ നിന്ന് ഒരു അത്ഭുതം നടക്കുന്നു. அம்மா இன்னைக்கு உங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. നിന്റെ ബാക്ക് ബോൺ പെയിൻ, உங்க முதுகெலும்பு வலி, നിന്റെ സ്റ്റൊമക്കിനകത്തുള്ള പ്രോബ്ലം, உங்க வயிற்றில் உள்ள பிரச்சனை യേശു ഇന്ന് പകല് സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. യേശു இந்த பகலில் சுகமாக்க போகிறார். ഒരു മനുഷ്യന് ഹാൻഡിൽ ചെയ്യാൻ പറ്റാത്ത കാര്യം, ஒரு மனுஷனால் ஹேண்டில் பண்ண முடியாத செய்ய முடியாத காரியத்தை ഇന്ന് പകല് കർത്താവ് നിന്നെ തൊട്ട് സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. இந்த பகலில் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். എന്നെ കൊണ്ട് ഹാൻഡിൽ ചെയ്യാൻ പറ്റാത്ത സകല വിഷയങ്ങളെയും, ആമേ, உங்களால் கையாள முடியாத சகல காரியங்களையும், ഇന്ന് പകല് നിനക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാൻ പറ്റാത്ത സകല വിഷയങ്ങളെയും, இந்த பகலில் உங்களால் கையாள முடியாத சகல காரியங்களையும் കർത്താവ് ഹാൻഡിൽ ചെയ്യാൻ പോകുന്നുവെന്ന് கர்த்தர் கையாள அவர் செய்ய போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകല് പ്രാപസ്യം പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ദൈവം എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ജീസസ് നെയിം. ആമേൻ. ദൈവം അനുവദിച്ചാൽ നമുക്ക് നൈറ്റ് കാണാം. தேவன் அனுமதி தேவ சுத்தமானால் இரவு கூட்டத்திலே பார்க்கலாம். God bless you. God bless you.